வணக்கம் சார். உங்களோட ஒரு வீடியோ சமீபத்தில் வந்துச்சு. நிறைய பேர் அதை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கூட அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நிறைய கேள்விகள், நிறைய டவுட்ஸ் மக்கள் கேட்டிருந்தாங்க. அது என்னையே கொஞ்சம் யோசிக்க வச்சுது. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு அந்த வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட டேட்டாஸையும் இங்கே சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பற்றி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்க இத பத்தி பேசுனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ம், விஷயம். அப்ப ம். நீங்க டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க ஆமா, ஆமா, அப்படிதானே? ஆமா. சரி. ஆமா சார். நான் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அது என்னன்னா, நெறைய பேரு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. "சார், நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க மரத்துக்கும் உயிர் இருக்கு தானே? நாம சைவ சாப்பாடு சாப்பிடுறோம்னு சொல்றோம். அப்போ அதுங்களுக்கு வலிக்கும்ல? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?" பாத்தீங்கன்னா 2, 3 விஷயம் இருக்கு. இதுல முதல் விஷயம் என்னன்னா, மரம், செடி, கொடிகள்னு எல்லாத்துக்கிட்டயுமே ரியாக்ட் பண்ணக்கூடிய சக்திங்கிறது அதுகிட்ட இருக்கு. இத பாத்தீங்கன்னா போன நூற்றாண்டிலேயே ஒரு சயின்டிஸ்டால நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஆனா இங்க நமக்கு வரக்கூடிய வலிய உணர்றதுக்கு ஒரு நரம்பு மண்டலம் தேவைப்படுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேணும். அது மரம், செடிகள், கொடிகள் கிட்ட கிடையாது. ம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க எல்லா உயிரினங்களும் மரம், செடி, கொடிகள் உட்பட எல்லாம் கான்ஷியஸா தான் இருக்கு. அப்படிங்கறத மறுக்கல, ஒரு செடி கூட கான்ஷியஸ் தான். இப்போ இங்க ஒரு செடி இருக்கு, நான் அதை காயப்படுத்த விரும்பல. அதுக்கும் உணர்வு இருக்கு. ஆ. ஆனா அதுக்கு வலிய உணரக்கூடிய சக்திங்கிறது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அதுக்கு வலி தெரியாது. இதான் முதல் விஷயம். அதனால நம்ம என்ன ஏத்துக்கிட்டோம்னா, நம்மளே நினைச்சுக்கிட்டோம் அது ரொம்ப கான்ஷியஸா இருக்குன்னு. இப்போ ஒருவேளை நீங்க அதோட உயிரை எடுத்துட்டீங்கன்னா, அதுவும் ஒரு வகையில வன்முறை தான். ம். இப்ப யாராவது மரத்தை வெட்டினாங்கன்னா, அதுவும் வன்முறை தான். நான் இத ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இத மறுக்கவே முடியாது. ஆனா உணர்வு நிலைங்கிறது வேற வேற இருக்கு இல்லையா? கான்ஷியஸ்னஸ்க்கும் லெவல்ஸ் லெவல்ஸ் இருக்கு. இருக்கு. கரெக்ட்டு தான். இதுல 0 இல்லனா 1 மாதிரி பைனரி கிடையாது. யாராவது கான்ஷியஸா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கிடையாது. ஃபுல்லி கான்ஷியஸ் இல்லனா ஃபுல்லி அன்கான்ஷியஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய லீனியர் ஸ்கேல் இருக்கு. அதுதான் கன்டினியூவஸ். ம். சரியா? அதனால எல்லா உயிரினங்களும் சரி, பீயிங்ஸ் அதெல்லாம் வேற வேற கான்ஷியஸ் லெவல்ல இருக்கிறாங்க. அதோட உணர்வு நிலையும் வேற வேற வேறயா வேறயா இருக்கு. இருக்கு. எந்த ஒருத்தரோட உணர்வு நிலை உயர்வா இருக்கோ, அவங்க அவ்வளவு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்களா ஆயிடுறாங்க. அதே அளவு அவங்களோட பொறுப்பும் அதிகரிக்கும். ம். ஹம். யாரு எவ்வளவு உயர்ந்த உணர்வுல இருக்கிறாங்களோ, யாரு எவ்வளவு பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுமோ, புரிஞ்சுக்க முடியுமோ, அவங்களோட மதிப்பு அவ்வளவு அதிகமா இருக்கும். ம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா, அவங்களோட பொறுப்பும் அவ்வளவு அதிகமா இருக்கும். உணர்வு நிலைய பத்தி பேசும்போது ஃபுல்லி அன்கான்ஷியஸா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா, மரம், மணல், கல்லுன்னு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல எல்லாமே அப்படிதான். இல்லையா? அதாவது இது ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட். அதனால கண்டிப்பா எல்லாமே ஃபுல்லி அன்கான்ஷியஸ். ஃபுல்லி கான்ஷியஸா இருக்கிறத நாம யார சொல்றோம்னா, ரொம்ப உயர்ந்த உணர்வு கொண்ட ஒருத்தர தான். ஆ. அதாவது நாம அவர ஆல்மோஸ்ட் ஃபுல்லி கான்ஷியஸ்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? லிபரேட்டட்னு சொல்றோம். இல்லனா என்லைட்மென்ட்னு சொல்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவங்க எல்லாருக்கும் நடுவுல நிறைய லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான கான்ஷியஸ்னஸ் மரங்கள், செடிகளும் இருக்கு. ம். அதை விட அதிகமா விலங்குகள் விலங்குகள் கிட்ட கிட்ட இருக்கும். இருக்கும். அதை விட அதிகமா மனுஷங்க மனுஷங்க கிட்ட கிட்டயும் இருக்கும். இருக்கும். இதுல இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னா, பிரிசர்வேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஒரு கல்லை எடுத்து 2ஆ உடைச்சா அத வன்முறைன்னு இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா கல்லுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. கான்ஷியஸ்னஸ் இல்லாததுனால தான் கல்ல உடைக்கிறதுல இங்க எந்த ஒரு வன்முறையும் கிடையாது. ம். ஏன் அப்படின்னா நீங்க கான்ஷியஸவே வெட்டிட்டீங்க. ஒரு கான்ஷியஸ் பீயிங்க அழிச்சிட்டீங்க. அதனால அது வன்முறை தான். நீங்க என்ன பண்ணீங்க? கான்ஷியஸவே அடியோட வெட்டிட்டீங்க. ஒரு கான்ஷியஸான பீயிங்க அடியோட அழிச்சிட்டீங்க. அப்போ அது வன்முறை தானே? வன்முறையோட வயலன்ஸோட டெஃபினிஷனே இதுதான். கான்ஷியஸ்னஸ கீழ கொண்டு வரது தான் வன்முறை. உங்க உணர்வு நிலையே கீழ போகிற மாதிரி ஏதாவது செய்யறது, பேராசையினால உங்க உணர்வு நிலை அப்படியே கீழ போகும். கோவத்துல உங்க உணர்வு நிலை கீழ போகும்.
பொறாமையில கூட அது அப்படியே கீழே போகும். இதெல்லாம் தான் வன்முறை. எது உங்களோட உணர்வு நிலைய கீழே கொண்டு போகுதோ அதுதான் வன்முறை. நீங்க வேற ஒருத்தரோட உணர்வு நிலைய கீழே கொண்டு போகிற மாதிரி செஞ்சா அதுவும் வன்முறை தான். ம். நீங்க வேற ஒருத்தருக்கு ஆசை காட்டுனா அதுவும் வன்முறை. ஏன்னா அதனால அவருடைய கான்ஷியஸ்னஸ் கீழே போகுது. இல்ல நீங்க வேற ஒருத்தரை கொன்னுட்டா அது இன்னும் பெரிய வன்முறை. ஏன்னா இப்போ அவருடைய கான்ஷியஸ்னஸ் 0. 0 ஆயிடுச்சு. அது முற்றிலும் அழிஞ்சு போயிருச்சு. ஆனா நீங்க ஒரு கல்ல ம். வெட்டினா அத வன்முறைன்னு ம். சொல்ல மாட்டீங்க. அதோட உணர்வு நிலை 0க்கு 0க்கு சமம். சமம். அதனால இதே தத்துவத்தின் அடிப்படையில ஒரு செடிய கொன்னா அப்பவும் அது என்ன வன்முறை தான். ஆனா அது என்ன ஒரு சின்ன சின்ன வன்முறை. வன்முறை. நீங்க ஒரு மிருகத்தை கொன்னா அதுவும் வன்முறை தான். ம். ஆனா அது பெரிய வன்முறை ஒப்பீடளவுல ரிலேட்டிவிட்டி. இங்க நீங்க ஒரு மனுஷனை கொன்னா அது ரொம்ப பெரிய வன்முறை. மனுஷங்கள்லயும் ரொம்ப நல்ல மனுஷங்களை கொன்னா அது இன்னுமே பெரிய வன்முறையா இருக்கு. அத பத்தி நிறைய பேசுவாங்க. ஆ, இதுவும் 2 வன்முறையில ஒண்ணுதான். ஒண்ணுதான். சார். விஷயம் புரியுதா? அதனால சட்டமும் சரி, மனுஷனை கொல்றதுக்கு ஒரு தண்டனையையும், மிருகத்தை கொல்றதுக்கு வேற ஒரு தண்டனையையும், மரம் செடிகளை கொல்றதுக்கு ஆமா, கம்மியா கம்மியான குடுக்குறாங்க. தண்டனையும் ம். கொடுக்குது. இதெல்லாம் என்னது நியாயமா? ஏன் இப்படி சட்டம் உருவாயிருக்குன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? சட்டமும் பிரின்சிபல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல தான் இயங்குது. ம். வன்முறைனா கான்ஷியஸ்னஸ கொல்றது. அதனால வன்முறைக்கு தண்டனை கிடைக்குது. அதாவது கான்ஷியஸ்னஸ கீழே கொண்டு போறதுக்கு தண்டனை கிடைக்குது. மரம் செடிகளுக்கும் உயிர் இருக்கு, மிருகங்களுக்கும் உயிர் இருக்கு. இப்ப ரெண்டையும் கொல்றது ஒண்ணுதான் அப்படிங்கிற வாதம் ரொம்ப மோசமானது இல்லையா? ம். இப்போ ஒரு உதாரணம் தான் சரிங்களா? நம்ம குட்கா சாப்பிடுறது தப்புன்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். எஸ் சார். அதே மாதிரி ஒருத்தர் கொலைகாரரா இருக்கிறாருன்னு நாம சொல்றோம். 2 பேரும் தப்பு தானே செய்யறாங்க. ஒருத்தர் குட்கா சாப்பிட்டு எங்கேயாவது துப்புறாங்க. ம். செவுத்துல சிவப்பு சிவப்பா கரையாயிடுச்சு. அதே இன்னொருத்தர் அதே சுவர்ல இன்னொருத்தரை கொல்றாங்க, அங்க ரத்தக்கரை ஆயிடுச்சு. அது ரெண்டுமே ஒண்ணு இல்ல. குட்கா துப்புனதும் தப்புதான், கொலை பண்றதும் தப்புதான். ஆனா இது ரெண்டையும் ஒப்பிட முடியாதுல்ல. ஒண்ணு ரொம்ப சின்ன விஷயம். குட்கா சாப்பிடுறது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி இதுவும் ஒரு தப்பு தானே. கொல்றது இங்க தப்புன்னா அதுல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு ஒண்ணும் இல்லையே. சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு என்ன பிரிக்கிறீங்க? அதே மாதிரி தாங்க இப்ப நீங்க ஒரு மிருகத்தை கொன்னீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வன்முறை. மனுஷனை கொன்னா இன்னும் பெரிய வன்முறை. இதோட கம்பேர் பண்ணும்போது செடிகளெல்லாம் நாம கொன்னுட்டோம் அப்படின்னா அது சின்ன சின்ன வன்முறை. வன்முறை. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா செடிய கொல்றது உங்க கட்டாயம். வன்முறைனா என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, அதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இருந்துச்சு. வன்முறையை செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் இருந்துச்சு. ஆனா நீங்க வன்முறை செய்யணும்னு நினைச்சா அதுதான் வன்முறை. சாய்ஸே இல்லனா அது வன்முறையே இல்ல. அதனால செடிய கொல்றத பத்தி பேசும்போது நீங்க சுவாசிக்கிறதுல கூட சின்ன உயிரினங்கள் இறந்து போகுது. நீங்க சுவாசிக்கும்போது காத்துல நிறைய சின்ன சின்ன பாக்டீரியா கிருமிகள் இருக்கும். அது உங்க உடம்புக்குள்ள போகுது. அது என்ன ஆகுதுன்னா உங்க ஏர் ட்ராக்ல மாட்டி அங்கேயே இறந்து போகுது. ஆனா இதெல்லாம் நம்ம வன்முறைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இதை தவிர நமக்கு வழி இல்ல. நாம ம். என்ன பண்ண முடியும்? நாம இதை தெரிஞ்சு செய்யல. வேற வழியும் இல்ல. அதனால செய்யறோம். ஆனா ஏன் செஞ்சோம்? மனுஷனா பிறந்தா சுவாசிப்போம். சுவாசிச்சா யாரோ இறப்பாங்க. இப்ப கூட நாம இங்க உட்கார்ந்திருக்கோம் இல்லையா? அதுவும் நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல அந்த மெத்தையில சாஞ்சு உட்கார்ந்திருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல கூட சில சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கும். சார். நீங்க அதுல சாஞ்சதுனால அந்த உயிரினங்கள் இறந்து போயிருக்கும். அத வன்முறைன்னு சொல்ல முடியாதுல்ல? இல்ல நீங்க அத வன்முறைன்னு நினைச்சாலும் கூட அது சின்ன அளவுல வன்முறை தான். சின்ன அளவிலான வன்முறைய காரணமா காட்டி பெரிய அளவிலான வன்முறைய நியாயப்படுத்த முடியாதீங்க. ம் ஒருத்தர் குட்கா பீடி சாப்பிடுறத காரணமா காட்டி நீங்க கொலை பாலியல் வன்மமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா அதுல அதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல இல்லையா? அது சுத்தமா தப்பான விஷயம். அது கண்டிப்பா தப்பான விஷயம்தான். சார், நான் இதிலே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். சிலர் கொசுவ கூட தெரியாம தான் கொல்றோம்னு சொல்றத நான் அத கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாவே அவங்க தெரியாம தான் அ. பண்ணாங்கன்னா அதுல எந்த ஒரு பாவமும் இல்லையே. நீங்க உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க மேல ஒரு கொசு வந்து உட்காருது, நீங்க புரண்டு படுக்கிறீங்க, அந்த கொசு நசுங்கி செத்து போச்சுன்னா இதுல எங்கேயும் வன்முறை கிடையாது. இதுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, உங்கள குற்றவாளின்னு சொல்ல எந்த ஒரு காரணமும் இல்ல. ஆமா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம இங்க மரம் செடி கொடிகளை வெட்டணும்னு நான் சொல்லவே இல்ல. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மரம் செடி கொடிகளை கொல்லாம இருங்க. மரம் செடி கொடிகளை வெட்டாம இருக்கிறது நல்லது தானே? ம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாம பயிர் செய்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மனுஷங்க இன்னும் உணர்வுள்ளவங்களா, கான்ஷியஸ் உள்ளவங்களா ஆகும்போது
வயல்களுக்கு பதிலா அங்க தோட்டம் இருக்கும், ஆர்ச்சர்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்மளுடைய சாப்பாட்டுலயும் பெரும் பகுதிகளை காய்கறிகள் பழங்கள்ல இருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுவோம். அதுலயும் மரத்தையோ செடிகளோ கொல்ல தேவையில்லாத காய்கறிகள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடலை, கத்திரிக்காய் இல்லனா சுரக்காய், இதெல்லாம் நீங்க கொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதோட நிறைய பழமும் இருக்கு. ஓ. ஆனா அது ரொம்ப தூரத்துல நடக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு அப்படி நடக்கும்னு நினைக்கிறது கூட ரொம்ப கற்பனையா இருக்கும் இல்லையா? அது உங்க உணர்வு நிலையை அதிகரிக்கும் போது மரம் செடிகள் மேலேயும் நீங்க இன்னும் இரக்கமும் கருணையும் கொண்டவரா மாறிடுவீங்க இல்லையா? ம் நிச்சயமா நான் அதோட உடன்படுறேன். ஒருத்தர் தன்னோட பேராசைக்காக மரத்தை வெட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வன்முறை செய்யறாரு. அவரே தன்னோட பேராசைக்காக எரும மாட்டையோ இல்லனா ஆட்டையோ வெட்டுனா அது இன்னும் பெரிய வன்முறை ஆகுது இல்லையா? ம் நம்மளால முழுசா அகிம்சைய பின்பற்ற முடியலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வன்முறையை குறைக்கலாம் இல்லையா? குறைக்கலாம் சார். கண்டிப்பா இங்க குறைச்சுதான் ஆமா ஆகணும். ஆமா சார். சரி, இப்ப அதை விடுங்க. இப்போ இதை தவிர வெஜிடேரியன் இல்லனா வீகன் டயட்ல கூட அவங்களுக்காக மரம் செடி கொடிகளை கொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. விஷயம் நிறைய பழங்கள் காய்கறிகள்னு இருக்கும்போது அதுக்கு நீங்க மரத்தையோ செடி கொடியோ கொல்லணும்னு தேவையே இல்ல. ம். அது உங்களுக்கு பழங்கள் தரும், காய்கறிகள் தரும். அதோட மரம் தன்னோட இடத்துல நிக்கும். அதுக்கு சாவே கிடையாது. நீங்க அதுல இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறீங்க, மரமும் பத்திரமா இருக்கு. அதுல எந்த வன்முறையும் நடக்கல. சொல்ல போனா மரம் கூட நீங்க அதோட பழத்தை சாப்பிடணும்னு தான் விரும்புது. ஏன்னா நீங்க அதோட பழத்தை எடுக்கும்போது உங்க மூலமா அதோட விதைய வேற தூர வேற தூர இடத்துல இடத்துக்கு வீசுவோம். பரப்பும். அதனால மரத்துக்கு ஒரு உதவி கிடைக்கும் இல்லையா? மரமும் அதைத்தான் விரும்புது. யாராவது வந்து அந்த பழத்தை எடுக்கணும்னு தான் அந்த பழமும் உருவாச்சு. நீங்க அந்த பழத்தை எடுக்கும்போது அதோட விதை பரவிடும். நீங்க மரத்திலிருந்து பழத்தை எடுக்கும்போது வன்முறையெல்லாம் செய்யறது கிடையாது. உண்மையா நீங்க அதுக்கு உதவுறோம் உதவிதான் நாங்க. செய்யறீங்க. ஆமா சார். அதே மாதிரி நிறைய பயிர்கள் இருக்கு இல்லைங்களா? அதோட ஆயுட்காலம் இல்ல காலத்தை பாத்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும்தான். ஒரே ஒரு சீசன் மட்டும்தான். அதிலிருந்து தானியங்கள், அதாவது கிரெயின்ஸ் நீங்க எடுக்கலன்னா அது வளர்ந்து மரமாயிடுது. பெரிய அப்படியே மரம் விட்டீங்கன்னா ஆயிடுது அது இல்லையா? வளர்ந்து மரமாயிரும். அப்புறம் என்ன ஆகும்? அது அப்படியே அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதோட ஆயுட்காலம் அவ்வளவுதான். நான் அருவாளை எடுத்துட்டு போய் பயிரை வெட்டணும்னு நான் இங்க சொல்ல வரல. அதுலயும் வன்முறை இருக்கு. ஆனா அதுல இருக்கிற வன்முறை இங்க ரொம்ப கம்மியான வன்முறை. ம், ம். அதத்தான் நான் சொல்ல முயற்சி பண்றேன். ம். அதனால மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றது அது ஒரு விதமான, அதாவது சுத்த முட்டாள்தனமான வாதம். கண்டிப்பா அறிவில்லாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ம். கொஞ்சமாவது அவங்களுக்கு அறிவுங்கிறது இருந்துச்சுன்னா ம். அப்படி சொல்லவே மாட்டாங்க. ம். இது வந்து ஒருத்தர் எரும மாட்டை ஏன் வெட்டினீங்கன்னு கேட்டா, இன்னொருத்தர் ஏன்னா நீங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க, நீங்க கொய்யாப்பழம் சாப்பிடுறீங்க, நான் எரும மாட்டை சாப்பிடுறேன். இந்த ரெண்டும் ஒண்ணு தானே? இதுல எப்படி லாஜிக் இருக்க முடியும்? எரும மாடும் கொய்யாப்பழமும் ஒண்ணாக முடியுமா? மனுஷனும் எரும மாடும் கூட ஒண்ணுதான். நான் அறிவுல மனுஷனும் எரும மாடும் ஒண்ணுன்னு சொல்லல. இப்படி ஒரு லாஜிக் பேசும்போது மனுஷனும் எரும மாடும் ஒண்ணுன்னு தானே சொல்ல முடியும். இப்போ எந்த தத்துவத்துல நீங்க எரும மாடு இஸ் ஈக்குவல் டு கொய்யாப்பழம்னு சொல்றீங்களோ அதே தத்துவத்துல தான் மனுஷன் இஸ் ஈக்குவல் டு எருமை. எல்லாத்துலயும் உயிர் இருக்குன்னு சொல்றதுனால கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா எரும மாட்டை வெட்டணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஒருத்தர் எரும மாட்டை வெட்டினா மனுஷனை கொல்லுவோம்னு சொல்லலாம் இல்லையா? ம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தப்பான தத்துவம். இத பத்தி நம்ம பேச வேண்டாமே, சரிங்களா? ஓகே சார். சார், நீங்க விவசாயத்தை பத்தி சொன்னீங்க. நான் ஒரு விஷயத்த பார்க்கறேன். இங்க ஒரு லாஜிக் இருக்கு. அதாவது ஒருத்தர் மரத்தை வெட்டுறது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, பயிர் செய்யும் போதே விளைச்சலை ஜாஸ்தி பண்றதுக்காகவே ஒரு விதமான பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே அதுல தெளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பயிர்ல இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன மிருகங்கள் தான், எலி, அணில் மாதிரியா? அணில் எல்லாமே தான். அது எல்லாத்தையுமே கொல்றாங்க. அப்போ மக்கள் சொல்றாங்க, பாருங்க, நான் அசைவம் சாப்பிடும் போது ஒரு மிருகத்தை தானே கொல்றோம். சரி. ஆனா நீங்க பயிர் செய்யும் போது எத்தனையோ மிருகத்தை கொல்றீங்க இல்லையா? அப்படிதான் உங்க பயிரெல்லாம் உருவாகுது. நான் இந்த வாதத்தோட முழுசா உடன்படுறேன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்ல போனா இது ரொம்பவே சரியான ஒரு வாதம். நம்ம விவசாயம்னு சொல்றதுல நிறைய வன்முறை இருக்கு. நான் இதை முழுசா ஏத்துக்கிறேன். அதனால தான் நான் இத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்க மக்கள் தொகையை அதிகரிக்கிறதே ஒரு வன்முறைதான்னு நான் சொல்லுவேன். ம். மக்கள் தொகையை அதிகரிக்கிறதே இங்க ஒரு வன்முறைதான்னு சொல்றாங்க. ஏன்னா ம். அது அதிகமாச்சுன்னா விவசாயம் பண்ணணும்ல. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது நீங்க முதல்ல காட்டை அழிச்சிடுறீங்க. காட்டை அழிக்கும் போது அங்க இருக்கிற உயிரினங்களையும் அழிச்சிடுறீங்க. அப்புறம் வருஷம் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பீங்க. மண்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை அப்படியே படிப்படியா அழிச்சிருவீங்க. அதுல இருக்கிற பாக்டீரியாவை கொல்லுவீங்க, எலிகளை கொல்லுவீங்க, அப்புறம் அதுல இருக்கிற பூச்சிகளையும் கொல்லுவீங்க.
இந்த மாதிரி நிறைய உயிரினங்களை கொன்றுவீங்க. அப்படி நீங்க கொல்றதுல நிறைய வன்முறை இருக்குதானே? ஆனா புரிஞ்சுக்கோங்க, சைவ உணவு சாப்பிடுறவங்க மண்ணுல இருந்து தானியத்தை உற்பத்தி பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா? நான் சைவம் சாப்பிடுறவன். நான் மண்ணுல இருந்து 1 கிலோ தானியத்தை உற்பத்தி பண்ணி சாப்பிடுறேன். அந்த 1 கிலோ தானியத்தை உற்பத்தி பண்றதுல நானு 10 உயிரினங்களை அன்னைக்கு நானு கொண்டிருப்பேன். கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்கும். புழுக்களை கொண்டிருப்பேன், எலியை கொண்டிருப்பேன், பாம்பை கொண்டிருப்பேன், சில பாவப்பட்ட பறவைகளை கூட கொண்டிருப்பேன். வந்து பூச்சிக்கொல்லிகளை சாப்பிட்டு இறந்து போயிருக்கும். அதுவும் நடக்கும். நான் எல்லாம் பண்ணிட்டேன். நான் சைவம் சாப்பிடுறவன். எனக்காக 1 கிலோ தானியத்தை உற்பத்தி பண்ணி அந்த 1 கிலோ தானியத்துக்காக 10 உயிரினங்களை கொண்டிருக்கேன். நீங்க அசைவம் சாப்பிடுறீங்க. உங்களுக்கு இப்போ 1 கிலோ மாமிசம் வேணும், மறந்துடாதீங்க. நான் எத்தனை உயிரினங்களை கொன்னேன்? 10. அசைவம் சாப்பிடக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு கிலோ மாமிசம் வேணும்? இப்போ 1 கிலோ மாமிசம் வேணும்னா அது எத்தனை கிலோ தானியத்திலிருந்து கிடைக்கும்? ஒரு 15-20 கிலோ தானியத்திலிருந்து. சரிதான், ஒரு 20 கிலோ தானியத்திலிருந்து கிடைக்குது. ஏன்னா நீங்க 1 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்கு நீங்க 20 கிலோ தானியம் போட்டிருப்போம். இது ஒரு விதிதான். நான் ஒன்னும் கற்பனையில இதை சொல்ல கிடையாது. இல்ல சார், இது அனிமல் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு விதி. இப்ப நீங்க 1 கிலோ மட்டனுக்கு 20 கிலோ தானியமா போட்டிருக்கீங்க. அப்போ 20 கிலோ தானியம் உற்பத்தியில நீங்க எத்தனை உயிரினங்கள் அழிச்சிருப்பீங்க? நான் சாப்பிட்ட 1 கிலோ தானியத்துக்கு 10 உயிரினம் அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரு தானியத்துக்கு 10 உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. 1 கிலோ தானியத்துக்கு 10 உயிர் அழிஞ்சு போச்சு. நீங்க 1 கிலோ மாமிசம் சாப்பிடுறீங்க, 1 கிலோவுக்கு 20 கிலோ தானியம் வேணும். அப்ப நீங்க எத்தனை உயிரினங்கள் அழிச்சிருக்கீங்க? நீங்க 200 உயிரினங்களை அழிச்சிருக்கீங்க. அந்த மிருகத்தை கொண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டையும் கொண்டிருக்கீங்க. ஆமா. அப்படின்னா அந்த ஆட்டோட சேர்த்து நீங்க 200 உயிரினங்களை அழிச்சிருக்கீங்க அப்படிங்கறது தானே பொருள்? 201. அப்ப நாங்க 10, நீங்க 201 இல்லையா? யாரும் இங்க ஆட்டை சாப்பிடல, வயல்ல இருந்து தானியத்தை சாப்பிட்டீங்க. இப்போ தானியம் உற்பத்தி பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வன்முறை செய்றீங்கன்னு தான் அர்த்தம். அது வன்முறை தானே? நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு மக்கள் தொகை பெருகி மக்கள் தொகை அதிகமாயிருச்சுன்னா அந்த மக்கள் தொகையோட பசிய தீக்க பெரிய வன்முறை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா விவசாயம் பண்றதே பெரிய வன்முறை தானே? நான் அதை தான் சொல்றேன். ஆனா நோய் என்னன்னா, நீங்க மக்கள் தொகையை பெருக்குறீங்க, விவசாயம் பண்றீங்க, அந்த விவசாயத்துல வன்முறை தான் நடக்குது. ஏன்னா அந்த மக்கள் தொகை பெருசாச்சு, அந்த மக்கள் தொகைக்கு மாமிசம் வேணும். அடி மேல அடி விழுகிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல மக்கள் தொகையவே பெருக்கிட்டீங்க நீங்க, அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு மாமிசம் வேணும்னு சொல்றீங்க. அந்த மாமிசத்தை உருவாக்க 20 மடங்கு தானியம் அதிகமா தேவைப்படுது. அதாவது நம்ம பேசினதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதோட மைய கருத்து என்ன அப்படின்னா, 1 கிலோ மாமிசத்துக்கு அதாவது எத்தனை 100 லிட்டர் தண்ணி தேவைப்படும்னு நமக்கு தெரியல. 20 கிலோல இருந்து 40 கிலோ தானியம் தேவைப்படும், எனர்ஜி தேவைப்படும், நிலம் தேவைப்படும், கெமிக்கல்ஸும் தேவைப்படும். ஆமா சார். மாமிசத்தை உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப செலவு பிடிச்ச விஷயமா இருக்கு. பணம் மட்டும் கிடையாது. அதுல இயற்கையோட எல்லா விதமான வளங்களும் செலவாகும். ஆனா அசைவ உணவு சாப்பிடுறவங்க அவங்க முன்னாடி இருக்கிற 1 கிலோ மாமிசத்தை உருவாக்க எத்தனை வளங்கள் செலவாச்சுன்னு பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் முட்டாள்தனமா பேசுவாங்க. அப்புறம் அதுக்காக நிறைய வாதங்கள் பண்ணுவாங்க. அது நீங்க அரிசி சாப்பிடுறீங்க, அரிசி பயிரிடும் போது புழுக்கள் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அரிசி பயிரிடும் போது புழுக்கள் இறந்து போச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஆடு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? 1 கிலோவுக்கு 20 கிலோ தானியம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த மக்கள் இந்த சாதாரண விஷயத்தை, இந்த சாதாரண கணக்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆமா சார். இதுக்கப்புறம் நான் ஒன்று பார்க்குறேன். இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோணுது. அது நாங்க மாமிசம் சாப்பிட்டா எங்க உடம்பு செரிச்சிரும், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்க மிருகம் இல்ல. உங்க உடம்பு செரிக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. உங்க உடம்பு திருட்டு பொருளா இருந்தா கூட செரிச்சிரும். இங்க திருட்டு சாப்பாடு உங்க உடம்புக்கு செரிக்கலன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்புறம் ஏன் தண்டனை கிடைக்குது? சரி, நீங்க சொல்றீங்க தப்புங்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னா, உங்க உடம்பு எதை செரிச்சுதோ அது எப்படி தப்பா இருக்க முடியும்? அதானே நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நான் மட்டன் சாப்பிடுறேன், மட்டனை என் உடம்பு செரிச்சிருச்சு. என் உடம்பு தான் செரிச்சிருச்சு இல்லையா? அப்புறம் எப்படி மட்டன் சாப்பிடுறது தப்பா இருக்க முடியும்? உங்க உடம்பு திருட்டு அரிசி, திருட்டு பருப்பை கூட செரிச்சிடும். அது தப்பா இல்லையா? ஒரு மிருகத்துக்கு சரிதான். அந்த மிருகம் எதை சாப்பிட்டாலும் அது செரிச்சிடும், அதுக்கு தண்டனை கிடையாது. மிருகத்துக்கு ஒரே ஒரு நிபந்தனை கூட இல்லைன்னா,
மிருகத்துக்கு எந்த விதியும் கிடையாது. மிருகத்தை உன்னால செரிக்க முடிஞ்சதுன்னா ம் நீ சுதந்திரமானதை சாப்பிடு. சார். ஒரே விதிதான். செரிக்க முடியுமா முடியாதா? செரிக்க முடிஞ்சா சாப்பிடு. சரி, இது மிருகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு அடிப்படை வித்தியாசம்ன்றது இருக்கு. நாம உணர்வுள்ள ஜீவிகள். மிருகம் வெறும் உடம்பு மட்டும்தான். நம்ம உடம்ப தாண்டி உணர்வு, கான்சியஸ்னஸ் கொண்டவங்க. மிருகம் என்ன பண்ணாலும் சரி, யாரும் அத தப்பா சொல்ல மாட்டாங்க. மனுஷன் அத பண்ண முடியவே முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு இங்க நிறைய விதிகள் இருக்கு. மிருகம் இப்போ ரோட்ல படுத்துக்கும். நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கழுத ரோட்ல படுத்து கிடக்கும். ம் நீங்க என்ன கழுதையை திட்டுவீங்களா? அந்த கழுதைக்காக போலீஸ கூப்பிடுவீங்களா? நீங்க உங்க காரை ஓரமா ஓட்டிட்டு போவீங்க, கழுத ரோட்ல படுத்திருக்குன்னு. அப்போ ஒரு மனுஷன் ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு கழுத கூட ரோட்ல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்களா? உட்காராதன்னு சொன்னா அவன் தான் கழுதையோட மோசமானவன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ம் இந்த மாதிரி அசைவ உணவுக்கான வாதங்கள் கழுதை விட ரொம்ப மோசமான முட்டாள்தனமான வாதங்களா இருக்கு. ம் மக்கள் சொல்றாங்க என் பல்ல பாருங்க என் குடலை பாருங்கன்னு. ஆமா, எங்க பல்ல பாருங்க, எங்க குடல பாருங்க, எங்க பல்லு இதோ கேனைன்ஸ் இருக்கு பாருங்க. அது மாமிசத்தை கிழிக்கிறதுக்கு. நாங்களும் சாப்பிடுவோம், எங்க குடலும் மாமிசத்தை செரிக்கும். அப்ப நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேக்குறாங்க. ம் இது கழுதைங்க இருக்காங்க இல்லைங்களா, கழுதைங்களோட லாஜிக். நான் யாரையும் திட்டல. கழுதைன்னா உணர்வில்லாத மிருகம். அந்த அடையாளத்துக்காக தான் கழுதைன்னு நான் சொல்றேன். ம் சில விஷயங்களை நீங்க செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உணர்வுள்ள மனுஷங்களா இருக்கிறீங்க. அதோட உங்களுக்கு கொஞ்சம் என்ன இருக்கு? அறிவு இருக்கு. ஆ அதோட கொஞ்சம் பொறுப்பும் இருக்கு. ம் புரியுதுங்களா? இங்க மிருகம் எதை செரிச்சாலும் சாப்பிடலாம். ஆனா நீங்க எதை செரிச்சாலும் சாப்பிடக்கூடாது. ம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, அது மத்தவங்களை எப்படி பாதிக்குதுன்னு ம் பார்க்கணும். நீங்க ரொம்ப உடம்பு சரியில்லாத மனுஷன். ம் சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு குரங்கு வந்து உங்க சாப்பாட்டை எடுத்துட்டு போகுது. ஏ குரங்கே, உன்னை கடவுள் சபிப்பாரு அப்படின்னு குரங்க திட்டுவீங்களா நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. காட் வில் கர்ஸ் யூ அப்படின்னு குரங்கு சொல்ல முடியுமா? நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நீங்க உடம்பு சரியில்லாம ஏழையா இருக்கீங்க, சாப்பாடை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சாப்பாட்டை குரங்கு எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா, ஏ குரங்கே நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு பாவம் வந்து சேரும்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதே ஒரு மனுஷன் வந்து ஒரு ஏழையோட சாப்பாட்டை பறிச்சுட்டான் அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா? ம் இப்போ ஒரு சிங்கம் மானை கொன்னு சாப்பிடலாம். சிங்கம் தப்பு பண்ணவே கிடையாது. அதே மனுஷன் மானை கொன்னு சாப்பிட்டா மனுஷன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க. மிருகங்களுக்கு இருக்கிற நியாயம் இங்க மனுஷங்களுக்கு பொருந்தாது. எந்த ஒரு மனுஷனாவது மிருகங்களோட விதிகள் மனுஷனுக்கும் பொருந்தணும்னு சொன்னான்னா அந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவா இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? குரங்கு திருடி சாப்பிட்டா குரங்குக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. சிங்கம் மானை கொன்னு சாப்பிட்டா சிங்கத்துக்கும் எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் திருடி சாப்பிட்டா அவனுக்கு தண்டனை இருக்கு. ஏன்னா மனிதர்கள்ங்கிறது மிருகத்தை விட வேற. அதனால மனுஷங்க அப்படிங்கிறவங்க இங்க வேற, அவங்களுக்கான விதிகளும் வேறையா இருக்கு. இப்போ ஒரு கழுதை, சிங்கம், குரங்கு இதெல்லாத்தையும் உதாரணமா சொல்ல விரும்பணும் அப்படின்னா, நான் சொல்றேங்க, நீங்க ஏன் கழுதை, குரங்கு, சிங்கம் மாதிரி வாழணும் அவசியம் இல்லை இல்லையா? அதுங்கெல்லாம் இயற்கையோட இணைஞ்சு வாழுதுங்க. நீங்க ஏன் செங்கலால வீடு கட்டுனீங்க? நீங்க எதுக்காக மொபைல் யூஸ் பண்றீங்க? சிங்கம் மொபைல் யூஸ் பண்ணாது. ம் சிங்கம் அதோட பெண் சிங்கத்தோட போயிடும். இன்னைக்கு ஒரு சிங்கத்தோட இருக்கும், நாளைக்கு வேற ஒரு சிங்கத்தோட இருக்கும். ஏன் என் மனைவி மட்டும்தான் அவ பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவி கிடையாதுன்னு சொல்றீங்க? ம். சிங்கம் கல்யாணம் பண்ணிக்காது. அதுக்கு அது தேவையும் இல்ல. சிங்கம் பல்லு கூட விளக்காது. ம் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? சிங்கத்துக்கு மொழியும் கிடையாது. அதே மாதிரி எந்த சிந்தனையும் கிடையாது. குரங்குக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது. அதே மாதிரி கழுதைக்கு எந்த ஒரு கடமையும் இல்ல. ம் அதாவது நீங்க மிருகங்களோட உதாரணம் சொல்ல விரும்புனீங்கன்னா, மக்கள் வந்து சொல்றாங்க, பாருங்க சிங்கத்தை பாருங்க, அது மாமிசம் சாப்பிடுதுன்னு. நாங்களும் சிங்கம் மாதிரி தான், நாங்களும் மாமிசம் சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. நீங்க சிங்கத்தோட உதாரணம் சொல்லணும்னா காட்டுக்கு போங்க. ம் காட்டுல வேணா சிங்க மாதிரி வாழுங்க. ஏன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சிங்க மாதிரி வாழணும்? இது மாமிசம் சாப்பிடுது, நானும் சாப்பிடுறேன்னு. நான் ஒரு முறை சொன்னேன், மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிங்கம் உள்ளாட போடாது அப்படின்னு சொன்னேன். நீங்க எதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் துணி போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? நீங்களும் நிர்வாணமா இருங்க, சிங்கம் மாதிரி இருங்கன்னு சொன்னேன். சிங்கத்தை ஏன் உதாரணமா சொல்றீங்க? ம் கழுதைய சொல்லுங்க, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க? இயற்கையா இங்க சிங்கம் மட்டும் வாழலைங்க, கழுதையும் இயற்கையா தான் வாழுது. அப்ப சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு கழுதை. கழுதைக்கு என்ன தோணுதோ அதை மேயும். ம் ம்? மனுஷன் எல்லா உயிரினங்களை விடவும் பெரியவன். உருவத்துல பெருசு, ம் அறிவுல பெருசு. அதனால அவனுக்கு தான் அதிக பொறுப்பும் இருக்கு. ம் அதாவது இந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தான்.
நாம தான் அதோடைய பாதுகாவலர்கள். நாம தான் பாத்துக்கணும். ஆமா. நாம தான் இந்த பூமியோட ட்ரஸ்டியா இருக்கோம். ட்ரஸ்டினா என்னன்னு தெரியுமா? யாருக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ, யார உறுதியா நம்புறாங்களோ, ம். அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாத்த விட பெரியவங்க. அதோட இந்த பூமி மொத்தமும் ஒரு வீடுன்னா அது வசுதேவ குடும்பம். ம். இங்க மனுஷன்தான் ஒரு பெரியவன். வீட்டோட பெரியவன் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு யாரு பெரியவங்களோ அவங்க. ஆமா. த சீனியர் ஆஃப் த ஃபேமிலி. ம். பூமி ஒரு குடும்பம் அப்படின்னா மனுஷன் அந்த குடும்பத்தோட பெரியவன், அந்த வீட்டோட பெரியவன். வீட்டோட பெரியவன் வீட்ல இருக்கிற சின்னவங்கள கொன்னு சாப்பிடுவானா? ம். இல்ல வீட்ல இருக்கிற சின்னவங்கள காப்பாத்துறது அவனோட பொறுப்பா? ம். இந்த மரம் செடி கொடிகளை காப்பாத்துறது நம்மளுடைய பொறுப்பு. இதெல்லாம் சின்ன உயிரினங்கள். பெரிய உயிரினங்களா இருந்தாலும் யானையா இருந்தாலும் சரி, இதுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது. எதுல சின்னது? கான்ஷியஸ்னஸ்ல. உணர்வுல சின்னது. நம்மள விட சின்னது. இது நம்மளோட குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைங்க. ம். நாம இவங்கள பாத்துக்கணும். நாம இவங்கள கொன்னு சாப்பிடக்கூடாது. ம். ஏன்னா நம்மளோட பொறுப்பு வேற, இதுங்களோட பொறுப்பு வேற ம். இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மன்னிப்போர் பெரியோர், சிறியோர் துள்ளி குதிப்போர். இது பெரியவங்களுக்கு இருக்கிற விதி, சின்னவங்களுக்கு கிடையாது. சின்னவங்க தப்பு பண்ணாலும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. ம். இங்க பெரியவங்களானவங்க சின்னவங்களோட தப்ப மன்னிச்சிடணும். பெரியவங்க சின்னவங்களோட தப்ப மன்னிச்சு ஏத்துக்கணும். ம். மனுஷங்களுக்கு இருக்கிற விதி மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்கள் என்ன வேணா பண்ணட்டும். நம்மளோட வேலை, நம்மளோட கண்ணியத்துல, நம்மளோட அறிவுல, நம்மளோட பொறுப்புல வாழணும். நாம சின்னவங்கள சுரண்டறது எவ்வளவு கேவலமோ, அது அவ்வளவு கேவலமான, அவ்வளவு அசிங்கமான விஷயம். ம். நீங்க ஒரு மிருகத்தை அது உங்களை விட சின்னதுன்னு தானே கொண்டு சாப்பிடுறீங்க. அது பலத்துல, அறிவுல உங்களை விட சின்னது. நீங்க புத்திய பயன்படுத்தி அதை பிடிக்கிறீங்க. உங்க பலத்தை பயன்படுத்தி அதை வெட்டுறீங்க. ம். இது பெரியவங்களுக்கு உகந்ததில்ல. பலத்தோட அடையாளம் என்னன்னா, அது சின்னவங்களை காப்பாத்த பயன்படுத்தணும். யார் தன்னோட பலத்தை சின்னவங்களை கொல்ல பயம்புறுத்த பயன்படுத்துறாங்களோ அவங்க ஒன்னும் பலசாலியே கிடையாது. அவங்க ஒரு பலவீனமான கோழை, பயந்தாங்கோலிங்க. உண்மையான பலசாலியோட அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க எப்பவுமே சின்னவங்க மேல, அதாவது தங்களை விட சின்னவங்க மேல கையே வைக்க மாட்டாங்க, சொரண்ட மாட்டாங்க. சார், நீங்க சொன்னீங்கல்ல குரங்கு திருடி சாப்பிட்டா பாவம் இல்ல, அது ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனா மனுஷன் அப்படி பண்ணா அது தப்புன்னு. சரி, தப்புன்னு சொல்றீங்க. நம்ம சமூகத்துல தப்புன்னு நினைக்கிறத பத்தி சொல்றீங்க இல்லையா? இல்ல வேற எதுவும் சரி தப்புன்னு இருக்கா? இல்ல ஆக்சுவலி எனக்கு அது புரியல. இல்ல நீங்க இத பத்தி சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது பத்தி நான் சொல்றீங்களா? தர்மத்தை பத்தி சொல்றேன். அதாவது நான் தர்மம்னு சொல்ல வரும்போது எந்த ஒரு மதத்தை பத்தியும் நான் இங்க பேசல. எந்த ஒரு ரிலீஜியன், ஒரு சமுதாயம் இல்ல பிரிவு, மதம் பத்தியும் நான் பேசல இங்க. நான் வெறும் தர்மத்தை பத்தி மட்டும்தான் பேசுறேன். ரிலிஜியாசிட்டி இட்செல்ஃப், த வெரி எசன்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ்னஸ். நான் சுத்தமான ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன். நான் சரி தப்புன்னு சொல்ல வர்றது எந்த ஒரு சமூக விதி, கட்டுப்பாடு, சட்டத்தை பத்தி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களுடைய மனசு. நீங்க மனுஷனா பிறந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு கடமையும் இருக்குது இல்லையா? நீங்க இந்துவா இருக்கிறதுனால இல்ல, முஸ்லிமா இருக்கிறதுனால இல்ல, மனுஷனா இருக்கிறதால. மனுஷனா இருக்கிறதுனால மட்டும். நீங்க சொல்லியிருந்தீங்க கார்டியன்ஷிப் பத்தி, ட்ரஸ்டிஷிப் பத்தி. அது சம்பந்தமா எனக்கு சில பல மத நூல்கள்ல பல சந்தேகங்கள் இருக்கு. அது என்னன்னா, அது வந்து கடவுள் ஆட்டுக்காக புல்ல உருவாக்குனாரு, அதே மாதிரி மனுஷனுக்காக ஆட்டை உருவாக்குனாருன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது. இதுக்கான சரியான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மேல இருக்கிறவரு ஆட்டுக்காக புல்ல உருவாக்குனாரு, மனுஷனுக்காக ஆட்டை உருவாக்குனாரு. மனுஷனுக்காகத்தான் ஆட்டை உருவாக்குனாரு அப்படின்னா இந்த அர்த்தத்துல மனுஷன் அந்த ஆட்டை காப்பாத்தணும், சாப்பிடக்கூடாது. கடவுள் அந்த ஆட்டை எனக்காக உருவாக்கினார்னு சொல்றது காப்பாத்துறதுக்காக மட்டும்தான், சாப்பிடுறதுக்காக கிடையாது. கடவுள் நமக்காகவே, சாப்பிடுறதுக்காகவேன்னு உருவாக்குனது நிறைய இருக்கு இங்க. இதை சாப்பிடுறதுக்கு இவ்வளவு பெரிய வயிறா? நான் உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்தேன் அப்படின்னா உடனே நீங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா? இது எப்படி சரியா இருக்கும்? எனக்கு புரியல. நம்ம மனுஷங்களுக்காக தான் கடவுள் ஆட்டை உருவாக்குனாருன்னு சொன்னீங்க இல்லையா? சரி, கடவுள் மனுஷனுக்காக ஆட்டை உருவாக்குனாரு. மனுஷனுக்காக இல்லையா?
சரி சரி, கடவுள் மனுஷனுக்காகத்தான் ஆட்டை உருவாக்குனாரு. எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்காக தான் இருக்குன்னு சொன்னா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா? அதாவது நான் ஏதாவது உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சா அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா? சரி, நான் உங்களுக்காக ஒரு ஜோடி ஷூ கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த ஷூவை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? இல்ல. சரி, நான் உங்களுக்காக ஒரு மொபைல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா மொபைலை மெல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? எனக்கு புரியல. அட, நீங்க புரிஞ்சுக்கோங்க அது எந்த அர்த்தத்துக்காக உங்களுக்கு இருக்குன்னு. ம். இந்த முழு இயற்கையும் கண்டிப்பா மனுஷனுக்காகத்தான் இருக்கு. எந்த அர்த்தத்துல? மெல்ற அர்த்தத்துல இல்ல. எந்த அர்த்தத்துல இந்த முழு இயற்கையுமே ஆடு, மரங்கள், நதிகள், மலைகள், இப்படி முழு இயற்கையும் மனுஷங்களுக்காகத்தான் இருக்கு. ஆனா எந்த அர்த்தத்துல? கன்சியூம் பண்றதுக்காக இல்ல. எந்த அர்த்தத்துல மனுஷன் பாண்டேஜ்ல இருக்கான், அடிமத்தனத்துல இருக்கான்? இயற்கையோட சரியான தொடர்பு வச்சுட்டு தான் தன்னுடைய அடிமத்தனத்துல இருந்து விடுதலை பெற முடியுங்கிற அர்த்தத்துல. இது எல்லாமே எனக்காக தான் இருக்கு. இதை நான் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். இதை எல்லாத்தையுமே கவனமா பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதோட அண்டர்ஸ்டாண்டிங், அப்சர்வேஷன் மூலமா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த அர்த்தத்துல தான் இந்த முழு இயற்கையும் இந்த புருஷனுக்காக இருக்கு. புருஷன்னா கான்ஷியஸ், உணர்வை சொல்றேன். அதாவது இந்த முழு இயற்கையும் இந்த புருஷனுக்காக இருக்கு. இந்த முழு இயற்கை மூலமா தான் இந்த புருஷனுக்கு விடுதலை கிடைக்கணும். இந்த இயற்கை இந்த புருஷனோட விடுதலைக்கான கருவியா இருக்கு. புருஷன்னா மேல் கிடையாது, புருஷன்னா கான்ஷியஸ் பர்சன். இந்த அர்த்தத்துல தான் இயற்கை எனக்காக இருக்கு. இயற்கை மெல்றதுக்காக இல்ல. யாராவது இந்த மலை உங்களுக்காக இருக்குன்னு சொன்னா உடனே போய் நான் அந்த மலையை வெட்டுவேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எனக்கு தானே இருக்கு. அப்போ அப்போ அதை வெட்டுவேன்னு சொன்னா அது என்ன மனசு? எனக்கு இங்க ஒன்னு இருக்கு, அதை நான் சாப்பிடுவேன்னு சொல்றது என்ன விதமான யோசனை? பைத்தியக்காரத்தனம் அது. உங்களுக்காக என் நண்பர் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா நண்பர் எனக்காக இருக்கிறாரு. சரி, என் நண்பரை சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லுவீங்களா? எல்லாமே உங்களுக்காக தான் இருக்கு. ஆனா நட்பு மெல்றதுக்காக கிடையாதுல்ல. இல்ல. இல்ல. மெல்றது மிருகங்களோட வேலை. ஆனா மனுஷன் மெல்றாங்க. ஆனா மனுஷங்களுக்கு மெல்றது அப்படிங்கிறது மனுஷனுக்கு சின்ன விஷயம். மனுஷனுக்கு பெரிய விஷயம் என்னன்னா சிந்தனை, அறிவு, கருணை, கம்பேஷன். அதுதான் மனுஷனுக்கு பெரிய விஷயம். வயிறு அப்புறம்தான். எந்த மிருகமும் உயர்ந்த லட்சியத்துக்காக உயிரை விடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிருகம் உயர்ந்த லட்சியத்துக்காக உயிரை விட்டுருக்குன்னு அது நடக்கவே நடக்காது. ஏன்னா மிருகத்துக்கு வயிறு தான் எல்லாமே. வயிறு எங்க நிறையுதோ அங்க போகும். மனுஷன் அப்படி கிடையாது. எத்தனை நாள் பட்னியா கிடந்தாலும் உயர்ந்த லட்சியத்துக்காக உறுதியா நிக்கிறவன் தான் மனுஷன். ஒரு மிருகத்தினால கண்டிப்பா பட்னியா இருக்க முடியாது. ஆனா ஒரு மனுஷன் அதுக்காக உறுதியா நிப்பான். மனதளவுல உறுதியா. இப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லா தர்மத்திலயும் இருக்கு. எந்த தர்மத்துல இப்படிப்பட்ட உதாரணமே இல்ல, மக்கள் பட்னியா இருந்துட்டு போராடவே இல்லன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் சரி. இப்ப நம்ம பக்ரீத்தை பத்தி பேசும்போது எனக்கு இஸ்லாத்துல இருந்து கர்பலா பத்தி ஞாபகத்துக்கு வருது. பட்னியா இருந்து போராடுறாங்க. ஏன்? ஏன்னா வயிறு சின்ன விஷயம். வயிறை விட மேல வேற ஒண்ணு இருக்கு. அதனால அவங்க வயித்தை ஒதுக்கி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. இது நாம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய தத்துவம் சார். இதுல நான் இன்னொன்னு பாக்குறேன் சார். நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க மனுஷன் எல்லாத்தையோட பெரியவன், ஏன்னா மனுஷனோட உணர்வு எல்லாத்தை விட பெருசுன்னு, இல்லையா? மக்கள் இதுல வேற ஒரு லாஜிக்க பாக்குறாங்க. அவங்க ஃபுட் செயின் பத்தி பேசுறாங்க. அதாவது காட்டுல இதுதான் விதி, சின்ன மிருகத்தை பெரிய மிருகம் தான் சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. காட்டு விதி மனுஷங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவேன் தம்பி. நீங்க காட்டுல இருந்து எப்பவோ வெளியே வந்துட்டீங்க. நீங்க இன்னமும் காட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தர்மம் கிடைச்சிருக்குமா? இல்ல காட்டுல எந்த மிருகத்துக்காவது தர்மம் இருக்கா என்ன? இதுல அவங்களோட மத மூட நம்பிக்கைகள், ரிலீஜியஸ் பயாசஸ், அப்புறம் அவங்களோட பிலீவ்ஸ காப்பாத்துறதுக்காக காட்டுல ஃபுட் செயின் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. காட்டுல ரிலிஜன் கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்க ரிலிஜன் பேரை சொல்றீங்க? காட்டுல ரிலிஜன் ஒன்னு கிடையவே கிடையாது. சிங்கங்கிட்டயா குரங்குகிட்டயா யார்கிட்டயும் அங்க ரிலிஜனே கிடையாது. ரிலிஜன் அப்படிங்கிறது வேற ஒன்னு, காட்டை விட பெரியதா ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்கு காட்டுல இருந்து வேற ஒண்ணு பெருசா தெரியுதோ அவங்க இப்போ மதத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். தர்மத்தோட வேலை இவங்களை காட்டுல இருந்து வெளியில கொண்டு வரது. காட்டு விதிகளை நீங்க இங்க சொல்லாதீங்க. இந்த ஃபுட் செயின் இதெல்லாம் பூச்சிகள் மேலதான் பொருந்தும், மனுஷங்க மேல கிடையாது. மனுஷங்க எப்படி அதிக உயிரினங்களை காப்பாத்த முடியும் அப்படிங்கறத தான் நாம இங்க பார்க்கணும்.
வி ஆர் த கார்டியன்ஸ். நம்ம அறிவோட பலத்தோட வந்தது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக கிடையாது, பூமிய பாதுகாக்கிறதுக்காக. ம் நான் ரொம்ப அறிவுள்ளவன், புத்திசாலி, நான் எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறது, சுரண்டிடுவேன்னு சொல்றது ரொம்ப தப்பான வழி. நீங்க தான் இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் அப்பா. உங்க குழந்தைகள் சின்ன சின்னதா இருக்காங்க, நீங்க அவங்கள வளர்க்கணும். அவங்கள வளர்க்கறதுல தான் உங்களுடைய நல்லதும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ம் நான் அப்பா, என் பிள்ளைகளை நான் தான் பாத்துப்பேன். நான் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா? ம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்கள பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. இயற்கையோட சரியான தொடர்புல இருந்தாதான் உணர்வுக்கும் நல்லது, அறிவுக்கும் ம் நல்லது இல்லையா? ம் 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 எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. மக்கள் வலிமை பத்தி இங்க நிறைய பேசுறாங்க. மக்கள் அவங்க கனவுகளை நிறைவேற்றுறத பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி கார்டியன்ஷிப்ல இருக்கிறத பத்தி வலிமையாவே பாக்குறது கிடையாது. ஆ இங்க வலிமையோட அர்த்தமே நீங்க ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ம் ஒவ்வொரு பூச்சி புழுவும் தனக்காக தான் வாழுதுங்க தம்பி. அது நம்ம வயித்துக்காக தானே நினைச்சா எப்படி? ம் தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக ஒரு அம்மா தனக்கான ஒரு துணையை தேட இப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்க. ம் மனுஷன் யாருன்னா தன்னை தாண்டி வேற ஒரு பொறுப்பை ஏத்துக்க முடியணும் அவனால. அவனை தான் நம்ம மனுஷன்னு சொல்லுவோம். சார். தனக்காக வாழ்றவன் என்ன மனுஷன்? ம் ம் சார், இப்போ என்கிட்ட சில லாஜிக்ஸ் இருக்கு. அது சயின்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதுல முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நாங்க மாமிசம் சாப்பிடலன்னா எங்களுக்கு B12 எங்கிருந்து கிடைக்கும்? இந்த விட்டமின் B12ங்கிறாங்க. ஆ, இந்த லாஜிக் எல்லாம் எங்க இருந்து பிடிச்சிட்டு வரீங்க? ஆமாமா, அதாவது உங்களுக்கு இப்போ B12 வேணும் அவ்வளவுதானே? ஆமா. B12க்காக தான் இவ்வளவும் சொல்றாங்க. B12க்காக மாமிசம் வாங்க எங்க போறீங்க? கடையில தானே போய் மாமிசம் வாங்குறீங்க. கடையில தானே? கடையில போய் மாமிசம் வாங்கும்போது உங்களுக்கு B12 கிடைக்குது. கடையில போய் நேரடியா B12 வாங்கிக்கல இல்லையா? தம்பி, உங்களுக்கு B12 வேணும்னா B12க்காக எதுக்கு மாமிசம் வாங்குறீங்க? ம் நீங்க கடைக்கு தானே மாமிசம் வாங்க போறீங்க. ம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா பக்கத்து கடையில B12யும் வாங்கிக்கோங்க. ம் ஆர்கானிக்கா கிடைக்கிற மாதிரி B12 பக்கத்து கடையிலேயே இருக்கு. பிளான்ட் பேஸ்டா கூட Plant இருக்கு. based. அங்க ம். சுத்த சைவ வீகன் B12 ம்ஹும். கிடைக்குது உங்களுக்கு. அதுவும் ம். ரொம்ப கம்மியான விலையில. ம். மாமிசத்தை விட கம்மியான விலையில. ம் 500 ரூபாய்க்கு மாமிசம் வாங்குவீங்க, அதுல கொஞ்சமா உங்களுக்கு B12 கிடைக்கும். நீங்க 50 ரூபாய்க்கு B12 மாத்திரை வாங்குனா ம் இவ்வளவு கிடைக்கும் இல்லையா? அது கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ம் ம் அதுக்கு மாமிசம் தான் சாப்பிடணும்னு என்ன வந்துச்சு? ம் ரெண்டுமே ஏதோ ஒரு ஃபேக்டரியோட அவுட்புட் தானே. மாமிசம் ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டு கார்ப்பரேட் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்தது தானே. ம் உங்களுக்கு கிடைக்கிற B12 மாத்திரையும் ஏதோ ஒரு ம். ஃபேக்டரியில இருந்து தானே வருது. அது ம். ஃபேக்டரியோட அவுட்புட் தானே. B12 அங்க வாங்கிக்கோங்க. ம். ஏன் மாமிசம் வாங்குறீங்க? ம் ம் ரேதரா இத சம்பந்தமா நானும் கொஞ்சம் படிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது இந்த B12 எந்த மிருகமும் அதோட உடம்புக்குள்ளேயே உருவாக்குறது இல்ல. ஆ, எல்லாத்துக்கும் மரச்செடிகள் தான் கிடைக்குது. மாமிசத்துல இல்ல B12, ம் மண்ல தான் இருக்கு B12. ம் மண்ணுல மிருகங்கள் புல்லெல்லாம் சாப்பிடும்போது ம் புல்லுல மண் ஒட்டி இருக்கும், ம் வேர்லயும் மண் இருக்கும். அப்ப புல்லோட சேர்த்து அந்த மண்ணும் அதுங்களோட வயித்துக்குள்ள போகும். அதனால B12 அவங்க உடம்புக்குள்ள போகும். அப்ப நீங்க B12 மாமிசத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஆனா அது மண்ல தான் இருக்கு. ம் மனுஷனுக்கும் முன்னாடியே B12 இங்க யாருக்கும் அதிகமா தேவைப்படல. ம் ஏன்னா நாமளும் இங்க டைரக்டா மரத்துல இருந்து பழம் பறிச்சு சாப்பிட்டோம். ஆமா. நிலத்துல இருந்து கிழங்கு காய்கறிகள்லாம் டைரக்டா பறிச்சு சாப்பிட்டோம். ம் அப்ப B12 நமக்கும் டைரக்டா கிடைச்சது. ஆனா இப்ப நாம ரொம்ப சுத்தமா இருக்கோம் இல்லையா? ம். ஆனா நாம இப்போ பழங்கள் காய்கறிகள் இருக்க கடைசி தூசி துகள் போகிற வரைக்கும் நம்ம அப்படி தேய்ச்சு கழுவிடுறோம் இல்லையா? அதனாலதான் நமக்கு இங்க B12 கிடைக்கல. B12 நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மாமிசத்துல இல்ல மண்ணுல மண்ணுல இருக்கு. இருக்கு. ம். வேணும்னா போய் பாருங்க. வீகன் B12 அதுவும் ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். மாமிசத்துக்கு பதிலா டைரக்டா B12 வாங்கிக்கோங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்ல யாராவது ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ம். அது நல்ல விஷயம் தான். யாராவது விட்டமின் டி ம். இல்லனா கால்சியம் ம். எடுத்துக்கறாங்க ம். அப்படின்னா B12 எடுத்துக்கோங்க. புரியுதா? என்ன பிரச்சனை? மாமிசம் கடையில போய் வாங்குறதுக்கு பதிலா B12 வாங்கிக்கோங்க. ம். ம். இப்போ அடுத்து கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆச்சாரியஜி,
எல்லாருமே உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சைவத்தை சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அப்போ பூமியில இருக்க எல்லா மரமும் அழிஞ்சு போயிரும், ஒண்ணு கூட மிச்சம் இருக்காது இல்லையா? அப்போ இந்த பூமியில 8 கோடியிலிருந்து 1000 கோடி மனுஷங்க வரைக்கும் இருக்க போறாங்க இல்லையா? ம். அப்போ சைவ சாப்பிடுற இத்தனை பேரை எப்படி தாங்கும்? அட பாருங்க, நான் இதை எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா நான் இன்னொரு தடவை கூட சொல்றேன். ஒரு சைவ உணவு சாப்பிடுற மனுஷனை உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னா 50 மடங்கு அதிகமான மரம் வேணும். அதாவது சைவ உணவு சாப்பிடுற ஒரு மனுஷனுக்காக ஒரு மரம் வெட்டப்பட்டா இல்லனா பயன்படுத்தப்பட்டா, ஒரு அசைவ உணவு சாப்பிடுற மனுஷனுக்காக 50 மரம் வெட்டப்படுது, ம், தேவைப்படுது, வெட்டப்படுது, பயன்படுத்தப்படுது. சரி, ஒரு அசைவ உணவு சாப்பிடுறவனுக்கு 50 மரம் தேவைப்பட்டுச்சுன்னா, ம், ஏன்னா மாமிசம் தானியத்திலிருந்தோ இல்ல புல்லுல இருந்தோ தான் வருது. அந்த புல்லு எங்க இருந்து வருது? ம், அது ஏதோ ஒரு வயல்ல இருந்து வரும் இல்லையா? அந்த வயல் எங்க இருந்து வரும்? சொல்லுங்க, அந்த வயல் எங்க இருந்து வரும்? அந்த வயலுக்காக அப்போ காட்டை அழிக்கணும் இல்லையா? ம், வயல்னு ஒண்ணு இருந்தா தானே நம்ம இந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியும். புல்லு தானியம்னு எதுவா இருந்தாலும் அதுக்காக நம்ம காட்டை அழிக்கணும். ம், அப்போ எல்லாரும் சைவ உணவு சாப்பிட்டா மரம் வெட்டப்படும், காடு வெட்டப்படும்னு சொல்றதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்காக எதுக்கு காட்டை வெட்டணும்? அது தேவையே இல்லையே. இது சுத்த முட்டாள்தனமா இல்ல? காடு வெட்டப்படுறது அசைவ உணவு சாப்பிடுறவங்கனால, அசைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு இது தெரியாது. பூமியில எவ்வளவு தானிய உற்பத்தி பண்றாங்களோ அதுல 70% வரைக்கும் மிருகங்களுக்கு தீவனமா போடுறாங்க. அப்புறம் அந்த மிருகத்தோட மாமிசத்தை சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ம், அதாவது பூமியோட எந்தெந்த பகுதிகளில் விவசாயம் நடக்குதோ ம், அதுல 70% அசைவ உணவு சாப்பிடுறவங்களுக்காக நடக்குது. அந்த தானியத்தை மனுஷன் எப்பவுமே சாப்பிட மாட்டான், அது மிருகங்களுக்கானது. இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். ம், ஏன்னா நாம இதை கவனிக்கவே மாட்டோம். நம்ம தட்டுல இருக்க மாமிசத்தோட விலை எவ்வளவு உயர்ந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். இது என்ன பண்ணுதுன்னா இயற்கையோட சுற்றுச்சூழலை கொன்னுட்டு வருது. ம், இந்த இயற்கையோட விலை நமக்கு தெரியறதே கிடையாது. ம், இப்போ என்விரான்மெண்டல் காச பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப தூரமா போகும். இப்ப ஹெல்த் காச பத்தி பேச வரல, இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹெல்த் காச பத்தி பேச ஆரம்பிச்சா அது இன்னும் தூரமா போகும். ம். சார், என்கிட்ட கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கு, அதை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு மீட் ஈட்டர் டயட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 17 டைம்ஸ் லேண்ட் தேவைப்படும். அதாவது 17 மடங்கு அதிக நிலம், அதே மாதிரி 14 மடங்கு அதிக தண்ணியும் தேவை. தம்பி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வீடியோல பப்ளிஷ் பண்ற சமயத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ல பெருசாவே எழுதுங்க, சரியா? அப்பதான் மக்கள் மனசுல இந்த டேட்டா பதியும். ம். என்ன சொன்னீங்க? 17 மடங்கு அதிக லேண்ட் தேவைன்னு. ஒரு அசைவ உணவு சாப்பிட்றவருக்கு, ஒரு அசைவ உணவு சாப்பிடுறவரை உயிரோட வச்சிருக்க சைவ உணவு சாப்பிடுறவங்களை விட அதிக நிலம் தேவைப்படுது. ம். இந்த அளவு கஷ்டம், இந்த அளவு செலவு, அப்புறம் இந்த அளவு கடினமான, அதுவும் இது ரொம்ப விலை உயர்ந்த வேலை இது. ம், ஒரு அசைவ உணவு சாப்பிடுற மனுஷனை உயிரோட வச்சுக்க 17 மடங்கு அதிக நிலம் தேவைப்படுது. 14 மடங்கு அதிக தண்ணியும் தேவை. ஏன்னா மாமிசம் சமைக்கிறதுக்காகவே அதிக தண்ணி தேவைப்படும்னா, நான் சமைக்கிறத பத்தி பேசல. ம், நீங்க ஒரு ஆடு இல்லனா எருமை வளர்க்கறீங்க, அதை வெட்டுறதுக்கு ம், யோசிச்சு பாருங்க. ஒரு 500 கிலோ மிருகத்தை வளர்க்க எவ்வளவு தண்ணி செலவாயிருக்கும் அந்த மிருகம் வளர்றதுக்கு. அப்புறம் நீங்க அந்த மிருகத்தை வெட்டுவீங்க, அதோட மாமிசத்தை சாப்பிடுவீங்க. அதை வளர்க்க எவ்வளவு செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு. அதை சாப்பிட்டுட்டு பயிரை உற்பத்தி பண்றதுக்கும் தண்ணி செலவாயிருக்கும். பயிரை உற்பத்தி பண்ணவும் தண்ணி செலவாயிருக்கும் கண்டிப்பா. அதுக்கு 10 மடங்கு அதிக எனர்ஜி தேவைப்படும். அதிக எனர்ஜி தேவைப்படும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம உலகத்துல எனர்ஜி பற்றாக்குறை இருக்கு, தண்ணி பற்றாக்குறை இருக்கு, நிலம் பற்றாக்குறை இருக்கு, காடு பற்றாக்குறை கூட இருக்கு, சுத்திகரிப்பு பற்றாக்குறையும் இருக்கு. நம்ம உலகத்துல எதுக்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அதுதான் இங்க அதிகமா செலவாகுது ஒரு மாமிச உணவு சாப்பிடுறவருக்கு, மாமிச உணவு கொடுக்கறதுக்காகவே. சார், நான் அடுத்ததா உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு டேட்டா ஒரு அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ல இருந்து வருது. முதல்ல இதெல்லாம் நீங்க போய் ஸ்கிரீன்ல எழுதுங்க. ஏன்னா இந்த டேட்டா எங்க இருந்து வந்துச்சுன்னு மக்கள் தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் ஹார்வர்ட் ப்ரொஃபசர் மெடிசனோட டாக்டர் வால்ட் வில்லட் என்ன சொன்னாரு அப்படின்னா, உலகத்துல நாம பசி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அத 40 மில்லியன் டன் உணவுல தீர்க்க முடியும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது உலகத்துல பசியில இருக்கிற எல்லாத்தோட வயித்தையும் நம்மளால நிரப்ப முடியும். ஆனா 40 மில்லியன் டன் உணவு, அதாவது தானியங்கள் அதிகமா கிடைச்சா போதும். உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட பசியும் நம்மனால போக்க முடியும். வெறும் 40 மில்லியன் டன் உணவு தானியங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். சரிதான், சரியா? ஆனா இப்ப கூட நாம 760 மில்லியன் டன்
தானியத்தை மிருகங்களுக்கு தீவனமா போடுறோம். அதாவது 760 மில்லியன் டன் தீவனங்களை மிருகங்களுக்கு உணவா போடுறோம். உலகத்தோட எல்லாத்தோட பசியும் வெறும் 40 மில்லியன் டன் உணவு தானியத்தினால போக்க முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு அசைவ உணவு சாப்பிடுற மனுஷன் எத்தனை பேர் பட்னியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கான்? 760 மில்லியன் டன் தீவனங்களை மிருகங்களுக்கு உணவா போடுறோம். அந்த மிருகத்தோட மாமிசத்தை அசைவ உணவு சாப்பிடுறவங்க உணவா சாப்பிடுவாங்க இல்லையா? உலகத்தோட பசி, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பசியோட இருக்காங்க. இல்லனா ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன். அவங்க எல்லாத்துக்குமே போதுமான உணவு, அதாவது சத்துணவு சாப்பாடு வெறும் 40 மில்லியன் டன் உணவு தானியத்தின் மூலமா தான் கொடுக்க முடியுங்கிற நிலைமை. ஆனா நாம கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமா மிருகங்களுக்கு தீவனமா போடுறோம், 70 மில்லியன் டன். இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் அசைவ உணவு சாப்பிட்றதுனால உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சைடு எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்கு. இதய நோய், டயபெட்டிஸ்னு நிறைய வரும். அந்த மாதிரி நோய் வர வாய்ப்பு அதிகம். அது சம்பந்தமாவே ஒரு டேட்டா இருக்கு. இந்த உலகமே வீகன் டயட்டை நோக்கி போனா, அதாவது சுத்த சைவமா போயிட்டாங்கன்னா வருஷத்துக்கு 8.1 மில்லியன் மரணங்கள் குறைதான்னு பார்ப்போம். 8.1ன்னா 80 லட்சம் 81 லட்சம் மரணங்களை பத்தி நான் இங்க பேசுறேன். அது வருஷத்துக்கு இன்னும் குறையும். நம்ம ஹெல்த் கேர்ல செலவு பண்ணக்கூடிய பணம் பெய்ட் கேர்ல இல்லைன்னா நோயினால மக்கள் வேலை செய்ய முடியாம போறதுனால நமக்கு வருஷத்துக்கு 700 1000 பில்லியன் டாலர் சேமிக்கலாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டேட்டாவா சொல்லுங்க, எனக்கு மறந்து போயிடும். என்னது, என்ன சொன்னீங்க? வருஷத்துக்கு இத்தனை பேர் இறந்து போயிருவாங்க, என்ன ஆகும்னு? கம்மி ஆயிடும். அதாவது வருஷத்துக்கு இத்தனை உயிரை நம்மளால காப்பாத்த முடியும் வெறும் அசைவ உணவை விட்டுட்டா. அசைவ உணவு 81 லட்சம் மரணங்களுக்கு, அதாவது கொலைகளுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? 81 லட்சம் மரணங்கள் நடக்குது ஏன்னா நம்ம மாமிசம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இது வெறும் டைரக்ட் டெத்ஸ் தான். இதுல நம்ம இன்னும் சேர்க்கவே இல்ல. அதாவது அசைவ உணவுனால யாருக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கலையோ அவங்க எத்தனை பேர் இறக்குறாங்கன்னு, இதெல்லாம் டைரக்ட் டெத்ஸ். அதையும் சேர்த்துட்டோம்னா இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் சேருவாங்க. எல்லாம் அசைவ உணவுனால இறக்குறவங்க. அடுத்தது என்ன சொன்னீங்க? அதாவது அடுத்தது என்ன கேட்க வந்தேன்னா, நாம சேமிக்கக்கூடிய பணம், அதாவது நம்ம உடல் நலத்துக்காக நாம செலவு பண்றது, அப்புறம் அன்பெய்டு கேருக்காக இல்லைன்னா வேலை நாட்கள்ல நோயினால ஏற்படுற மரணம்னால வருஷத்துக்கு 700 1000 பில்லியன் டாலர் சேமிக்கலாம் அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது சார். வருஷத்துக்கு 1000 பில்லியன் டாலர் அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு உடல் நல சேவை கொடுக்கறதுக்கு செலவாகுது, அப்படிதானே? இதுதான் நீங்க சேகரிச்ச டேட்டா, அப்படிதானே? அதுல மெடிக்கல் காஸ்ட் வருது, அதுல அன்பெய்டு கேர் வருது. அன்பெய்டு கேர் அப்படின்னா, நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க, உங்க வீட்டுல உங்க பையனோ இல்ல உங்க மனைவியோ உங்களை கவனிச்சுக்கிறாங்க. 1000 பில்லியன் டாலரை எவ்வளவுன்னு புரிஞ்சுக்க, முதல்ல நீங்க இந்தியாவோட மொத்த பொருளாதாரம், அதாவது இப்போ 3000 பில்லியன் டாலரா இருக்கு. இந்தியாவுக்கு 3000 பில்லியன் டாலர். ஆனா உலக பொருளாதாரத்துல 1000 பில்லியன் டாலர். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. இவ்வளவு நம்மளால சேமிக்க முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த மாமிச ஆசைய கட்டுப்படுத்தணும். அப்புறம் பாருங்க வறுமை எப்படி குறையும்னு. நாம வறுமைய பத்தி சொல்றோம் இல்லையா? உலகத்தோட பெரிய வறுமைக்கான காரணங்கள்ல ஒண்ணு அசைவ உணவு தான். உலகத்தோட பெரிய வறுமைக்கான, அதாவது மிகப்பெரிய வறுமைக்கான காரணம் அசைவ உணவு. பெரிய வறுமைக்கான காரணம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான், அசைவ உணவு. எப்படி சொல்றீங்க சார்? என்விரான்மெண்டல் டேமேஜ், மெடிக்கல் டேமேஜ், சப் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அப்புறம் டைரக்ட் எக்கனாமிக் டேமேஜ். இந்த எல்லாத்தையுமே சேர்த்தா நம்ம உலகத்தோட ஜிடிபியில இது மிகப்பெரிய பங்கு. இது ரொம்பவே பெரிய பங்குன்னு சொல்லுவேன். அசைவ உணவு சர்வீஸ்ல போகுதுன்னு பாப்பீங்க. நீங்க தேடினா அதுக்கான டேட்டா கூட கிடைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அசைவ உணவால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? கிளைமேட் சேஞ்சோட பெரிய காரணம் இல்லைன்னா ரெண்டாவது பெரிய காரணம் அசைவ உணவு தான். இது கூட நம்ம மக்களுக்கு தெரியாது. அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால உலக பொருளாதாரத்துக்கு எவ்வளோ 1000 பில்லியன் டாலர் நஷ்டமாகுது நமக்கு தெரியும். அதனால வறுமை பரவுதா இல்லையான்னு. அசைவ உணவு வறுமைக்கான ஒரு பெரிய காரணம். அதுல என்னன்னா, மக்கள் சொல்றாங்க அசைவ உணவு பொருளாதாரத்தை தூக்கி விடுதில்லன்னு. அதாவது அசைவ உணவு ஒரு பொருளாதார செயல்பாடு, அதிலிருந்து மக்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. வருமானம் எல்லாம் இங்க ஒன்னும் கிடையாது. அதுக்கு பதிலா வறுமைதான் பரவிக்கிட்டு இருக்கு.
வறுமையை ஒழிக்கணும்னா முதல்ல அசைவ உணவு நிறுத்துங்க. நான் ஒன்னும் கற்பனையில சொல்லல, ரிசர்ச் வேணா பண்ணி பாருங்க. ம் அசைவ உணவு தான் வறுமைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ம் அதாவது பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. மாமிசத்தை நுகர்ந்ததுனால இல்லனா எக்ஸ்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திய மாமிச தொழில் கிட்டத்தட்ட 50 பில்லியன் இல்லையா? ஆமா 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 கிட்டத்தட்ட 50 பில்லியன் டாலர் இல்லையா? அதுல நீங்க 10% மார்ஜினா வச்சுக்கிட்டா அப்போ உங்களுக்கு 10 பில்லியன் டாலர் கூட கிடைக்கும். அதுவும் லாபமா. இதை நம்ம கம்பேர் பண்ணா இந்திய பொருளாதாரம் கடந்த வருஷம் நடந்த, அதாவது கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா நடந்த விஷயங்கள்னால கிட்டத்தட்ட 150 பில்லியன் டாலர் நமக்கு நஷ்டமாச்சு. எல்லாம் போச்சு. ம் இப்ப கம்பேர் பண்ணுங்க. கிளைமேட் சேஞ்ச்ல 30லிருந்து 40% பங்கு இது அசைவ உணவுனால தான் நடக்குது. அசைவ உணவு இல்லனா பால் பண்ணை, அதாவது அனிமல் ஃபார்மிங்னால. அசைவ உணவு, பால் பண்ணை ரெண்டும் சேர்த்தா கிளைமேட் சேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு காரணமா இருக்கு. மீதி எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்டேஷனை சம்பந்தப்பட்டது, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இது சம்பந்தப்பட்டது. அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால இந்திய பொருளாதாரத்தோட நிலை 150 பில்லியன் டாலர் நஷ்டம் அடைஞ்சதா சொல்றாங்க. அதுல அசைவ உணவுனால எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3ல 1 பங்கு, 50 பில்லியன் டாலர். 50 பில்லியன் டாலர் நம்ம அசைவ உணவுனால நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். அசைவ உணவுனால நமக்கு பொருளாதார லாபம் எவ்வளவு? 5 பில்லியன் டாலர். அசைவ உணவால தான் நமக்கு பொருளாதாரத்துல பணம் வருதுன்னு சொல்றவங்க எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அசைவ உணவுனால பொருளாதாரத்துல ₹1 கிடைச்சா ₹10 நட்டம். இதே நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்பட்ட நஷ்டத்தை பத்தி தான் பேசுறோம். நாம இன்னும் மெடிக்கல் லாஸ் பத்தி எல்லாம் பேசல இல்லையா? உங்களுக்கு அசைவ உணவோட மொத்த விலை தெரியும்னா அப்போ நீங்க என்விரான்மெண்டல் காஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஹெல்த் காஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல சப் ஆப்டிமல் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன்னால ஏற்படுற விலையை கவனிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா கணக்கும் தெரிய வரும். சோ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அசைவ உணவுனால பொருளாதாரத்துல எவ்வளவு நஷ்டம் ஏற்படுதுன்னு. நம்ம இந்தியாவை வறுமையில வச்சுக்கிற அசைவ உணவோட பங்கு அதிகமாயிட்டே போகுது. இங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்றதுனால வருமானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால தொடர்ந்து நம்ம மாமிசத்தை எக்ஸ்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப கவர்மெண்ட் கூட உயிரோட இருக்கிற மிருகங்களை எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புது. அப்புறம் அந்த பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்னா மாமிசம், ப்ளூ ரெவல்யூஷன்னா மீன், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த சின்ன புத்தியால நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு லாபம் எல்லாம் கிடைக்கல. மாமிசத்தால நீங்க ₹1 சம்பாரிச்சா, மாமிசத்தை நுகர்ந்தாலோ இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அதுக்கு பதிலா நீங்க ₹10 இழக்கிறீங்க. ஆனா இந்த சாதாரண பொருளாதார அர்த்தம் நம்ம மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது, நம்ம அரசாங்கத்துக்கும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. வறுமையை ஒழிக்கணும்னா முதல்ல அசைவ உணவை ஒழிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அசைவ உணவு தான் மிகப்பெரிய காரணம். இதுல நான் ஒன்று பார்க்குறேன், நீங்க சொன்னீங்கல்ல கிளைமேட் சேஞ்ச்னால பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு. நான் அதை பத்தி கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்திருக்கேன். அதாவது நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கலை நான் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, கடந்த 2021 இது ஆரம்பிச்சிடுச்சு. இது குளோபல் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டா குளோபல் எக்கனாமில தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது 11லிருந்து 14%. 11லிருந்து 14%? எதுல? மொத்த ஜிடிபில, டோட்டல் ஜிடிபி, உலக ஜிடிபில 11லிருந்து 14% என்னாச்சு? மொத்தமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு வெறும் கிளைமேட் சேஞ்ச் காரணத்தால. இந்த விஷயத்தை கூட இங்க எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமா பதிவு பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. குளோபல் எக்கானமியோட 11லிருந்து 14%. இந்தியாவோட பொருளாதாரம் மொத்தமா 3.5 ட்ரில்லியன் டாலரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க எவ்வளோ? சொல்லுங்க, நீங்க எவ்வளவு இழக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு? குறைஞ்சது $300 பில்லியன். $300 பில்லியன் கிளைமேட் சேஞ்ச்னால வருஷத்துக்கு நமக்கு நஷ்டமாக ஆரம்பிச்சிடுச்சு. வறுமையை புரிஞ்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்சோட ஒரு மிகப்பெரிய காரணம் அசைவ உணவு. இத கூட நல்லா உங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசுறீங்க, குளோபல் வார்மிங்னு சொல்றீங்க, வெதர் கிளைமேட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே நீங்க சொல்றீங்க தான். அட இன்னைக்கு ரொம்பவே வெயிலா இருக்கு, காலமே இல்லாம மழை வந்துருச்சு இப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாமே நடந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அசைவ உணவு தான்.
ம், இந்த விஷயத்த மீடியா உங்க முன்னாடி கொண்டு வரல. ம். இந்த விஷயத்த எஜுகேஷன்லயும் நமக்கு சொல்லப்படல, எல்லா விஷயமும் மறக்கப்படுது. சொல்லுங்க ஏன் மறக்கப்படுது? ஏன்னா அரசாங்கத்துக்கு சுயநலம் இருக்கு. ஆர் ஆர்கனைஸ்ட், அதாவது ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, மீட் இண்டஸ்ட்ரி இருக்கு, ம், ப்ராசஸ்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு, அப்புறம் டெய்ரி இண்டஸ்ட்ரியும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதுல ஒரு பெரிய சுயநலம் இருக்கு. ம், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. ம், நம்ம இந்தியாவோட, இந்த உலகத்தோட மோசமான நிலைமைக்கு, வறுமைக்கு எல்லா விதத்திலையும் இது எல்லாத்துக்குமே தான் இந்த அனிமல் ப்ரொடக்ஷன் நுகர்வு தான் காரணம்னு சொல்லுவேன். பாலோ மாமிசமோ, இந்த பாலோ மாமிசமோ இல்லைன்னா, அதாவது மாமிசம் இல்லைன்னா இவங்கனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தான். சார் ஆக்சுவலி நீங்க டேட்டா அதை பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் முன்னாடி படிச்சிருந்தேன். அது என்னன்னா, இந்த climate சேஞ்ச் சம்பந்தமா ரிசர்ச் பேப்பர்ல ஏசியா பசிபிக் கான்ட்ரிபியூஷன் வெறும் 2% தான். நமக்கு கிடைக்கிற மேஜர் டேட்டா வெளியிருக்க ஏஜென்சி கிட்ட இருந்து கிடைக்குது. climate சேஞ்சஸ் எப்படி பாதிக்குதுன்னு ஆமா, ரிசர்ச் இந்தியால பேப்பர்ல 2% சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா ஏசியா பசிபிக் கிளைமேட் சேஞ்ச்ல இல்ல, இல்ல, 2% நினைக்க வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 100 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சுன்னா இந்த ஏசியா பசிபிக் ரீஜன்ல, அதாவது நம்மளுடைய இந்த ஆசிய நாடுகள், அதோட இந்த ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் சேர்த்து, இதுல இருந்து வெறும் 2 ரிசர்ச் பேப்பர் தான் பப்ளிஷ் ஆகுது. அதாவது இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணல. ம், கிளைமேட் சேஞ்ச் நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்சோட பெரிய காரணம் அசைவ உணவு தானே. இத கூட அமெரிக்கால, யூரோப்ல இருக்கவங்க சொல்றாங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல இத பத்தி ரிசர்ச் நடக்கலன்னு. ம், அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிலயும் நடக்கல. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நடக்கல. ஏன்னா அரசாங்கத்துல இது ஏதாவது சுயநலம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த டேட்டாவை மறைக்கிறதுல அரசாங்கம் ஒண்ணுக்கு பின் ஒன்னா இந்தியாவுல மாறிக்கிட்டே இருக்கு. கொள்கைகளை உருவாக்குது. அதாவது இந்தியா உலகத்தோட கசாப்பு கடையா மாறுதுன்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் த வேர்ல்ட். ம். அரசாங்கம் உலகம் பூரா சொல்றாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி மாமிசம் வேணும்னு சொல்லுங்க, நாங்க இந்தியாவில இருந்து வெட்டி எக்ஸ்போர்ட் பண்றோம்னு. இல்ல, எனக்கு இது புரியல, இவங்க எப்படி இது பண்ணுவோம்னு சொல்றாங்க. இந்தியாவுல இந்துயிசம், சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற பெரிய மதங்கள் எல்லாமே என்னன்னா அகிம்சைய பத்தி பேசுது, கருணைய பத்தி பேசுது. அது எப்படி உலகத்தோட மிகப்பெரிய பீஃப் எக்ஸ்போர்ட்டா ஆக முடியும்? இது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாமே பண ஆசை. அது மட்டும் இல்லாம விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்காம நடந்துக்கிறது. நமக்கு தெரியறது இல்ல பண ஆசை நமக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்கும் அப்படின்னு. இதுல நமக்கு உணர்வு குறைஞ்சு போயிடுது, பணம் கூட கிடைக்கல, ஏழையாயிட்டு போயிட்டு இருக்கோம். ம், ம். சார் இது கொஞ்ச நாளாவே பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அதாவது காய்கறியோட விலை எவ்வளவு ஏறிடுச்சுன்னு பாருங்க. ஆனா யாரும் இத பத்தி பேசுறதே இல்ல. காய்கறியோட விலையும் ஏறிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வருது. மழை அதிகமா வருது, வெயில் அதிகமா அடிக்குது, அதனால பயிர் கெட்டு போச்சு. ஆமாமா, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வருது இல்லையா? மக்களுக்கு புரியறதுக்காக அதை சொல்றேன். கோதுமை பயிரிடலைன்னா, இப்ப நம்ம சம்மர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மழை பெய்யுது, நம்ம வீட்ல இருக்கிற மாம்பழம் கெட்டு போயிருச்சு. விலை அதிகமா இருக்கும், ஆனா சாதாரண மனுஷன் பாதிக்கப்பட மாட்டான். சாதாரண மனுஷன் எதுக்கு பாதிக்கப்படுவான்? தக்காளி, வெங்காயத்துக்கு. வெங்காயம் அதேதான். பருப்புக்கு. பருப்பு, அரிசி, சர்க்கரை, அதெல்லாம் தான். இதெல்லாம் ஏன் விலை ஏறுது? இதெல்லாமே கிளைமேட் சேஞ்சால தான் விலை ஏறுது. காலமே இல்லாம ஒண்ணு மழை பெய்யுது, இல்லனா மழை பெய்யல, இல்லனா அதிகப்படியான வெப்பம். ம், எங்க பனி பெய்யக்கூடாதோ அங்க பனி பெய்யுது. ம், அதனால பயிரெல்லாம் நாசமாகும். இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் ஏன் நடக்குது? கிளைமேட் சேஞ்ச்னால. கிளைமேட் சேஞ்ச் ஏன் நடக்குது? கிளைமேட் சேஞ்ச் எதனால அப்படின்னா, என்ன சொல்ல வந்தேன்? ஃபாசில் ஃபியூவலை வெளியிடுறதுனால நடக்குது. அதுல உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இருக்கு, கோல் ஃபயர் பவர்ட் பிளான்ட்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன? இதுக்கெல்லாம் இணையான, இதுக்கெல்லாம் சமமான அந்த கிளைமேட் சேஞ்ச் அனிமல் ஃபார்மிங்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? அனிமல் ஃபார்மிங்ல இருந்து வருது. நாம மிருகங்களை வளர்க்கிறோம், பால், தயிர், லசிக்காக, இல்லனா மாமிசத்துக்காக. அங்கிருந்து வருது. அப்போ அந்த அசைவ உணவு சாப்பிட்றவரோட மாமிச ஆசையால தான் நமக்கு இங்க காய்கறி விலை ஏறுது. ம். எந்த பாவப்பட்ட வீட்டுக்காரங்களோட கிச்சன்ல அதிகப்படியான அடி விழுகுதோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்களோ, காய்கறிகள், பழம், தானிய விலை ஏறிடுச்சு. அவங்க எப்பவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சைவ உணவு சாப்பிட்றவங்க. அவங்க அடுப்படியில சாப்பாடு இல்ல, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் மாமிசம் சாப்பிடணும் இல்லையா? ம். இந்த அசைவ உணவு சாப்பிடுற மனுஷன் தனக்கு மட்டும் சாபம் கிடையாது, அவன் மொத்த சமூகத்துக்குமே ஒரு சுமை.
அட நான் ஒன்னும் இத ஆத்மீகமா சொல்ல கிடையாது, பொருளாதார ரீதியில சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? ம் ம் ஆமா சார், நம்ம பேசிட்டு இருந்தோம் குளோபல் ஜிடிபி குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு. அதோட அடுத்த ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2050 வரைக்குமே குளோபல் ஜிடிபி வருஷத்துக்கு $23 ட்ரில்லியன் குறையும். 23 ட்ரில்லியன் டாலரோட நஷ்டம் வந்து குளோபல் ஜிடிபிக்கு தான், புரியுதா? இந்தியாவோட மக்கள் தொகை, அதாவது உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 16%, 6ல ஒரு பங்கு. உலகத்துல 80 கோடி, இந்தியாவுல 140 கோடி. மொத்தமா 6ல ஒரு பங்கு. இப்போ 16%. இப்ப இருக்கிற 16% உலகத்தோட மக்கள் தொகையில மொத்த ஜிடிபில 4ல இருந்து 5%, கிட்டத்தட்ட 4% ஜிடிபி இப்ப இந்தியாவுல இருக்கு. இந்தியால இருக்கு. 2050ல உலகத்தோட 8ல இருந்து 10% ஜிடிபி இந்தியாவில இருந்து வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது 2050 வரைக்கும் 8 to 10% இந்தியாவில இருந்து வரும். அப்ப $23 ட்ரில்லியன் நஷ்டம் குளோபல் ஜிடிபிக்கு. அப்ப இந்தியாவோட ஜிடிபில எவ்வளவு நஷ்டமாகும்? 8 to 10% ஜிடிபி இந்தியாவில இருந்து வருது. அப்ப எவ்வளவு ஆகும்? $23 ட்ரில்லியன். உலக ஜிடிபிக்கு நஷ்டமானா இந்தியாவுக்கு கூட $2 ட்ரில்லியன் நஷ்டமாகும், இல்லையா? 2 ட்ரில்லியன் டாலர். 2 ட்ரில்லியன் டாலர்னா எவ்வளவுன்னு தெரியுமா? தற்போதைய ஜிடிபியில 60ல இருந்து 70%. இவ்வளவு பெரிய பொருளாதார அடியை நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால வாங்க போறோம். அத புரிஞ்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்சும் அசைவ உணவும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டிருக்கு, அத புரிஞ்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு அசைவ உணவை விட எது அதிகமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன்னா, அது என் மக்கள் தொகை. ஏன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் நுகர்வுல இருந்து வருது. நுகர்வு பண்ண நுகர்வோர் தேவை இல்லையா? நுகர்வோர் மனுஷன் குழந்தைய பெக்கறதுல இருந்தே வரான். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? நாம ஒரு பெரிய எரிமலையோட வாயில நிக்கிறோம். விஷயமே புரியல நமக்கு. யாராவது மிருகங்களை கொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா, ஆட இது என்னமோ ஒடுக்கு ரீதியா பேசுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும், இல்லையா? அது ஒழுக்கம் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல பொருளாதார காரணமும் இருக்கு, ஒரு முக்கியமான அர்த்தமும் இருக்கு. குறைஞ்சது அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார வாதத்தையாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சார், நான் இதிலே இன்னொன்னு படிச்சேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்ச் பேரழிவை பத்தி பேசுறது இது தடவை கிடையாது. நம்ம பூமியில இது நிறைய தடவை நடந்திருக்கு, இப்ப இன்னொரு தடவை நடக்குது, மறுபடியும் நடக்குது. அடடா, முன்னாடி இது எப்ப நடந்தாலும் மனுஷனால இது நடக்கவே இல்ல. இந்த தடவை அதுக்கு பேரு AGW, ஆந்த்ரோஜெனிக் குளோபல் வார்மிங். வெறும் GW இல்ல, AGW, ஆந்த்ரோஜெனிக்னா மனுஷனால நடக்குதுன்னு அர்த்தம். முன்னாடி 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. அந்த 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல 3 அதே காரணத்தினால தான் நடந்துச்சு. இந்த 6வது மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. என்ன காரணம்? பூமியோட வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு, மத்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமா இருக்குது. அதான் காரணம். இப்படி அதிகமானதுனால தான் முன்னாடி 5 தடவை பூமியில இருந்து வாழ்க்கை பூரா அழிஞ்சு போச்சு, மொத்தமா போச்சு. முன்னாடி 5 தடவை இப்படி நடந்திருக்கு. இந்த தடவை வேற விஷயம் என்னன்னா, இந்த தடவை அது இயற்கை காரணமா நடக்கல, இயற்கையான தற்செயல் காரணங்களால நடக்கல. இந்த தடவை மனுஷனால நடக்குது. இந்த தடவை வளிமண்டலத்துல கார்பன் எக்ஸ்ட்ரா அதிகமாயிருச்சு. யாருனால? மனுஷன் பண்றதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்றேன். முன்னாடி 5 தடவை நடந்ததுல மனுஷன் இல்லவே இல்ல. அதனால அந்த 5 தடவையும் வேற, ஏன்னா அப்போ மனுஷன் இல்லவே இல்ல. இப்ப சொல்றாங்க இல்லையா இப்படி, அட முன்னாடியே 5 தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனா இந்த 6வது தடவை நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த தடவை வீடு உன்னோடது, தலையும் உன்னோடது. முன்னாடியே வீடு இடிஞ்சு விழுந்திருக்குல்ல, இன்னொரு தடவை விழுந்தா என்ன ஆயிடும்? ஏன்னா இந்த தடவை வீடு உன்னோடது, தலையும் உன்னோடது. விஷயம் புரியுது இல்ல உனக்கு? உங்க நாக்கோட சுயநலத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து கூரை இடிஞ்சு உன் தலையில விழுக போகுது. வீடு உன்னோடது, தலையும் உன்னோடது. நீ முன்னாடியே என்கிட்ட என்ன சொன்ன? அதாவது இது ஏற்கனவே இது நடந்திருக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொன்ன. ஆனா இப்ப இதை உன்னால தடுக்க முடியாது, ஏன்னா பாதிப்பு உனக்கு தான். கூரை இடிஞ்சு மேல விழுந்தா என்ன ஆகும்? அப்பயாவது உங்க நாக்கு அடக்கலாம் இல்லையா? அப்பவும் முன்னாடியே 5 தடவை எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா நீ முட்டாள். ஏதோ ஒரு விதத்துல மனுஷனோட செயல்பாட்டால நடக்கல, ஆனா அது வெறும் இயற்கையோட சுழற்சியால நடக்குது. கண்ணா, இது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கப்பட்ட விஷயம். இப்ப நடக்கிறது மனுஷனோட செயல்பாட்டினாலதான் நடக்குது. புரியுதா? எல்லாம் ஆந்த்ரோபோஜெனிக்னால தான்.
இதுலயே நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்கவங்க வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தை சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா என் தாத்தாவை நான் பார்த்திருக்கேன். அவரு மாமிசம் சாப்பிடுவாரு. 95 வயசு வரைக்குமே வாழ்ந்தாரு. நல்லா தான் இருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தாரு. மாமிசம் அவரை எதுவுமே பண்ணல. அதாவது படிச்ச மனுஷனோட அடையாளம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை வச்சு கண்டிப்பா முடிவெடுக்க மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ம் மொத்த மக்கள் தொகையும் எடுக்க வேண்டாம். ஒரு சாம்பிளாவது எடுக்கலாம் இல்லையா? உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சாம்பிள் எடுங்க. அந்த பெரிய சாம்பிள் மொத்த மக்கள் தொகையுமே நம்மளால கணக்கெடுத்து புரிஞ்சுக்க முடியும். தம்பி, இந்த சுதந்திரம் கிடைக்கும்போது இந்தியால ஒருத்தரோட சராசரி வயசு ம் எனக்கு தெரிஞ்சு 30 வயசு கூட இருக்காது. ம் இந்தியால மனுஷன் 30 வயசு வரைக்கும் வாழ சுதந்திரம் கிடைக்கும்போது அப்பெல்லாம் யாரோட தாத்தாவோ 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்களாமா. உங்க தாத்தாவை சாம்பிளா வச்சுட்டு 1940கள்ல 100க்கு 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? கண்ணா, உன் தாத்தா வாழ்ந்திருக்கலாம். உங்க சாம்பிள கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. சராசரி மனுஷன் 30 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கலாம். ம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது எழுத்தறிவு விகிதம் 10% கூட கிடையாது. ம் உங்க தாத்தா PhD கூட படிச்சிருக்கலாம். ஆனா உங்க தாத்தாவை பார்த்துட்டு, இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இந்தியா சுதந்திரம் அடையும் போது எல்லாரும் PhD படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தம்பி, கொஞ்சம் பெரிய சாம்பிள் எடுங்க. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு, எங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரு வாழ்க்கையில கோழி மட்டும் தான் சாப்பிட்டாரு. அப்பவும் நல்லா திடகாத்திரமா இருந்தாரு. அப்படியே நல்ல புஷ்டியா பயங்கரமா இருந்தாரு. எங்க தாத்தா 100 வருஷம் வாழ்ந்தாரு. அப்புறம் அதை சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். ம் உங்க தாத்தா நல்ல மனுஷனா இருந்தா பேரை ஏன் இப்படி பேசுறா? பேரனுக்கு ஏதாவது நல்லது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? ம் சார், இப்போ கொஞ்சம் வேற விதமான ஒரு லாஜிக். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எழுதுறத பார்த்துருக்கேன். நான் ஒரு நாத்திகன். எனக்கு மதமெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. அதாவது நான் என்ன கேட்க வந்தேன்னா, என் தட்டுல என்ன இருந்தா மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்க ஒரு நாத்திகன், உங்களுக்கு தர்மத்துல விருப்பம் இல்ல, உங்க தட்டுல என்ன இருந்தா மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிதான், உங்க தட்டு உங்களுடையது. அந்த தட்டுல இருக்கிறது உங்களுடையதுன்னா, அதே மாதிரி இந்த கார் உங்களோடதுன்னு வச்சுக்கோங்க. கார் என்னுடையது, நான் ரோட்டுக்கு நடுவுல நிறுத்திட்டேன். கழுத ரோட்டுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, கார் என்னுடையது, அதனால நான் ரோட்டுக்கு நடுவுல நிறுத்திட்டேன். யாருக்கு இதனால என்ன பிரச்சனை? என்னோட காரை நான் ரோட்ல நிறுத்தியிருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தம்பி, நீங்க உங்க காரை எங்க நிறுத்துறீங்கங்கிறது உங்க தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இல்லையா? ம் அது மத்தவங்களையும் பாதிக்கும். ம் நான் என்னுடைய வீட்ல ரொம்ப மோசமான புகைய கக்குற டீசல் ஜெனரேட்டரை வச்சிருக்கிறேன். அது இப்ப இருந்து 4 வருஷத்துக்கு முந்தைய டெக்னாலஜி. அப்ப கூட இந்தியால இருந்துச்சு. நான் அதை என்னுடைய வீட்ல வச்சிருக்கேன். அது பயங்கரமா சத்தம் போடும். கல்யாணத்துல ஜெனரேட்டர் பார்த்திருக்கீங்க இல்லையா? பட் பட் பட்னு கருப்பா ஒரு புகை வரும் இல்லையா? அதுதான். நான் அதை என் வீட்ல வச்சிருக்கேன். என் பவுண்டரிக்குள்ள தம்பி நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா அதோட பாதிப்பு என் மேலயும் இருக்கு. என் வீடு, என் ஜெனரேட்டர் நான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன்ல. ம் நீங்க எந்த காத்த கெடுத்தீங்களோ அந்த காத்து எனக்கும் கெட்டு போயிடுச்சு. என்ன கேப்பீங்கல்ல? நீங்க சத்தம் போடுறது எனக்கும் கேக்கும். அது என் காதலையும் தானே விழுகுது. உங்க காதல விழுகிறது டேஞ்சர்னா என் காதல விழுகிறதும் டேஞ்சர் தானே? ம் அதே மாதிரி தான் நீங்க மாமிசம் சாப்பிட்டா அது உங்க தனிப்பட்ட விருப்பம்னு சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விஷயம். என்னோட தட்டுல இருக்கிறது என்னோட சாய்ஸ்னு நீங்க சொல்லவே முடியாது. அது ஒரு இன்வாலிடான ஆர்குமெண்ட். அது ரொம்பவே தப்பான ஒரு வாதம். வெரி இன்வாலிட் ஆர்குமெண்ட். ம் உங்களோட தனிப்பட்ட விஷயம் அது கிடையாது. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு மொத்த சமூகத்திலயும் மொத்த மனுஷங்க மேலயும் நேரடியா டான்ஜபிள் பாதிப்பு இருக்கு. ம் அப்போ நீங்க தான் மொத்த சமூகத்துடைய மனுஷங்களுடைய எதிர்காலத்துக்கு பொறுப்பு. அதோட ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்டுக்கும் பொறுப்பேத்துக்கணும். அப்ப நீங்க பொறுப்பா யோசிங்க. உங்க தட்டுல என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்கன்னு அதை எப்பயும் யோசிக்கணும். ம் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுல கிளைமேட்டோட வேலை இருக்கு. ம் அதுல பொருளாதார வேலை இருக்கு. அது எல்லா விதத்திலையுமே சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயம். ம் நாட் யோர் பர்சனல் மேட்டர். ம் ம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்துல ஃப்ளைட்ல கூட சிகரெட் பிடிக்க அனுமதி இருந்துச்சு. ஆனா அதுல என்ன பார்த்தாங்கன்னா பாசிவ் ஸ்மோக்கிங். அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்க புகைச்சா அந்த புகை உங்க நுரையீரலுமே பாதிக்கும். அதனால ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க பொது இடத்துல ஆமா, புகையே ஆமா, பிடிக்கக்கூடாதுன்னு ஆமா. சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னொரு லாஜிக் இருக்கு. தப்பான லாஜிக்கா தான் இருக்கும்.
அதாவது ஆச்சாரியாஜி நீங்க பாலை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு. அதை தான் கேட்க வந்தேன். மக்கள் அதுக்கு பதிலா வேகன் மில்க ப்ரமோட் பண்றாங்க. அதுல ஒண்ணு சோயா இருக்கு. இப்போ சோயா மில்க் கூட சோயாலிருந்து தானே வருது. இதுக்குமே நம்ம காடெல்லாம் வெட்டணும், அப்புறம் சோயாபீனை பயிரிடணும், மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணணும். இந்த லாஜிக் படிச்சவங்க கூட சொல்றாங்க. அதாவது வீகன் மில்க், அதாவது சோயால இருந்து வருது, தேங்காயில இருந்து வருது, பாதாம்ல இருந்து வருது. ம் அதுக்கும் பயிரிடணும் இல்லையா? ம் அசைவ உணவு சாப்பிடுறவங்க காடு வெட்டுற மாதிரி வீகன் உணவு சாப்பிடுறவங்களும் காடு வெட்டணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் நான் சொல்றேன். அது ஒன்றும் கிடையாது. அது உலகத்துல எவ்வளவு சோயா பயிரிடுறாங்களோ, அதாவது ஒரு 95% இருக்குமா? 95% இருக்கும். 95% வரைக்கும் மிருகங்களுக்கு தீவனமா போடுறாங்க அசைவ உணவு சாப்பிடுறதுக்காக. வீகனா இருக்கிறவங்க சோயால கொஞ்சமா தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எருமையை சாப்பிடுறீங்க. பன்றி, பீஃப், போர்க், சிக்கன், மட்டன். அவங்க சோயா அதிகமா தேவைப்படுது. பாருங்க என்ன இது? அதாவது பாத்தீங்கன்னா, முன்னாடி பேசும்போது நான் ஒரு கணக்கு சொன்னேன். இந்த உலகம் பூரா சுத்த சைவமா வீகனா மாறினா அதத்தான் நான் சுத்த சைவம்னு சொல்றேன். ஏன்னா சாதாரண சைவ உணவு சாப்பிடுற மனுஷன் பால் கூட எடுக்கிறான். பால் மரத்துலயும் இல்ல, செடியிலயும் இல்ல. அப்புறம் எப்படி பால் சைவ உணவாகும்? அது சைவ உணவு கிடையாது. ஏன்னா சுத்த சைவம்னா எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பசு குறுக்கக்கூடிய பால், தயிர், மோர் இது எல்லாமே போகும் இல்லையா? ம் முழு உலகமும் சைவமா மாறினா இன்னைக்கு விவசாயத்துக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுதோ அதுல 1/4 பங்கு நிலத்துல மொத்த வேலையும் முடிஞ்சிரும். ம் இன்னைக்கு விவசாயத்துக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுதோ அதுல 1/4 பங்கு நிலத்திலையும் 1/4 பங்கு வளங்கள்லையும் வயிறு நிறைய நல்லா சாப்பிடலாம், சத்தான உணவையும் சாப்பிட முடியும். ரொம்ப சத்தான சாப்பாடு இந்த உலகம் முழுக்க வீகனா மாறணும். ம் ம் ம்? இப்ப என்ன பயிரிட்டாலும் அது உங்களுக்காக இல்ல, மாமிசத்துக்காக பயிரிடுறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூடவே இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு நல்ல கிராஃபிக் கிடைச்சது. அதை டீம் ஸ்கிரீன்ல காட்டணும்னு விரும்புறேன். காட்டலாமா? காட்டுங்க காட்டுங்க. ஓகே சார். எந்த மாதிரி டைரி மில்க், அதாவது மாடு எருமைகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற சோயா மில்க், ஓட் மில்க், பாதாம் மில்க், இதுக்கெல்லாம் நம்ம நிலத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல இருந்து வெளியே வர கழிவுகள்ல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல இருந்து தண்ணி அதிகமா யூஸ் ஆகுது. அதுல ஒரு கம்பேரிசன் இருக்கு. அதை ஸ்கிரீன்ல காட்டணும்னு விரும்புறேன். என்கிட்ட இருந்த தப்பான லாஜிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கடைசியா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆச்சாரியஜி? இந்த தப்பான லாஜிக் அப்படிங்கிறது கெட்ட எண்ணம். பெரிய தப்பான லாஜிக்ங்கிறது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தான். நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம்னு எனக்கு தெரியல. கொஞ்சமா தான் இருக்கும். 3-4 டசன் உரையாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். மத்த இடங்கள்லயும் போய் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். அப்புறம் வீகன் பத்தி எல்லாம் கூட நான் பேசியிருக்கேன். இதுல அதாவது, உங்ககிட்ட 2 ஆமா, books 2 இருக்குல்ல? புக்ஸ் இருக்கு. இந்த விஷயங்களை மொத்தமாவே நாங்க பதிப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பேசினாலும் இதெல்லாம் தப்புன்னு யாராவது சொல்லலாம். கடைசி லாஜிக்கோட பேரு கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது தான். நான் எவ்வளவு புரிய வச்சாலும் கெட்ட எண்ணத்துக்கு எந்த மருந்தும் இல்ல. கெட்ட எண்ணங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு தான் ஒரு சிறந்த மருந்து. இங்க நமக்கு கருணை வர்ற வரைக்கும், கருணை இருக்கு இல்லையா, அது வர்ற வரைக்கும் நீங்க அசைவத்தை விடவே மாட்டீங்க. ம் ம் ம்? ம் இந்த எல்லா லாஜிக்ஸையும் மீறி மாமிசத்தை விடக்கூடியவங்க மட்டும் கொஞ்சமாவது தங்களை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க மனசுல கொஞ்சம் ஈரம் வந்திருக்கும், கொஞ்சம் கனிவு வந்திருக்கும். யார் உள்ள இருந்து கொஞ்சம் மென்மையா இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்து மேல கொஞ்சமாவது நட்புணர்வு வைக்க முடியும்னு நான் நம்புறேன், உண்மையாவே. ம்? அதனால இதான் விஷயம். அல்டிமேட்டா சொல்யூஷன் ஆன்மீக விழிப்புணர்வுல தான் இருக்கு. யாரு ஒருத்தர் ஆன்மீகத்துல இல்லையோ, யாரு வெறும் மொராலிட்டி இல்ல அப்படின்னா, எத்திக்ஸ்க்கு காரணமா, ரேஷனல் எத்திக்ஸ்க்கு காரணமா, நான் ஒரு சைவ உணவு சாப்பிட்றேன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய சைவ உணவு ரொம்ப தூரம் போகவே போகாது. ஏதாவது
ஏதாவது சூழ்நிலை மாறுனா அவங்க சைவ உணவை விட்டுருவாங்க. உண்மையாவே சாப்பிடுறது யாருன்னா, உண்மையாவே சைவ உணவு சாப்பிடுறவங்க என்ன நடந்தாலும் சரி, நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றவங்க தான். நான் பசியில சாகறதுக்கு விரும்புறேன். ஆனா என் வயித்த யாரோட மாமிசத்தால, இன்னொருத்தருடைய வேதனையினால நிரப்ப மாட்டேன்னு சொல்றவங்க தான். ம்? உண்மையாவே சைவ உணவு சாப்பிடுறவங்க பலி கொடுக்க மாட்டாங்க. பசியில சாகிறதே நல்லதுன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா என் முன்னாடி ஒரு சின்ன உயிர் நிக்குது, அத கொன்னு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சாகிறதுனா சாகட்டும், ஆனா சத்தியமா கொல்ல மாட்டேன். ம். ரொம்ப நன்றி ஆச்சாரியஜி. ம் ம்